சிந்து நீங்க சிந்துன்னு ஆரம்பிச்சது கேட்டுச்சு, அதுக்கப்புறம் ஒன்றும் கேட்கல. ஃபர்ஸ்ட் பையன் பேர் வந்து பரணி முருகன், அவனுக்கு 4 வயசு ஆகுது. 2வது பையன் வந்து ஐந்திரன், 5 மாசம் ஆகுது. ஃபர்ஸ்ட் பையன் வந்து ஹாஸ்பிட்டல் தான் பிறந்தான். ஆனா அது நார்மல் டெலிவரி சொன்னாங்க. ஆனா அந்த வெயிட் பண்ணியிருந்தாங்களா, அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு 2 வாட்டி அபார்ஷன் ஆகிருந்தது, ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு முன்னாடியே. அது 3 மாசம், ஒரு 2 மாசம் அந்த மாதிரி. அது போய் கேட்டதுக்கு சத்து கம்மியா இருந்தா அப்படிதான் இருக்கும் அது மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வந்து நீங்க மாசமா இருக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்க உடனே வாங்க, கரு வந்து கழியாம இருக்கிறதுக்கு ஒரு ஊசி போடுவோம் அப்படின்னாங்க. ஆனா அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் பையனுக்கு நாங்க போயிருந்தோம். அது மாதிரி ஊசி எல்லாம் போட்டிருந்தான். ஒரு 2 மாசம் வரைக்கும் போட்டோம். 5 கரு வந்து 5 மாசம் அதுக்கப்புறம் கழியாதுன்ட்டு. அக்கா கேக்குதாக்கா? கேக்குதுமா. ஓகே. எனக்கு ஊசி எல்லாம் போட்டிருந்தோம். அப்புறம் வந்து ஒரு 8ஆம் மாசம் வந்து ஸ்கேன் எடுக்கலாம் போவோம்ல, அப்ப போகக்குள்ள வயிற்றுல தண்ணி இல்லைன்னு சொல்லி ஒரு 10 நாள் அட்மிட் பண்ணியிருந்தாங்க, பனிக்கூடத்துல தண்ணி இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் இவனுக்கு மாத்திரை, அதான் ஹாஸ்பிட்டல் போன என்னென்ன பண்ணுவாங்க எல்லாமே அதே மாதிரியா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அது மாதிரி இந்த டெலிவரி டைம் வந்து ஜனவரி 4ஆம் தேதி பிறந்தான். கொரோனா டைம் தான். அப்போ 23ஆம் தேதி எனக்கு வலி வந்துச்சு நைட்டு. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். போயிட்டு அங்க போனது அவங்க என்ன பண்ணாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு கர்ப்பப்பை வந்து ஓப்பன் ஆகல, திருப்பி அனுப்பி விட்டாங்க வீட்டுக்கு. பேசுங்கம்மா. அப்ப வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. ஆனா எனக்கு ஒரே வலியாதான் இருந்தது. மறுநாள் வந்து நான் திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போன ஒரு 7 மணிக்கு அப்ப போயிருந்தேன். அதான் செக்அப் போயிருந்தேன். அதாவது 7 மணிக்கு. இருந்து பேசுறதுனால கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் வந்து பேசுறதுனால அந்த மாதிரி இருக்கும். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பேசுங்க. 7 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். வலி வந்துட்டு அப்ப வந்து பீடிங் ஆற மாதிரி இருந்தது. ஏன்னா எனக்கு அதுக்கு முன்னாடியே 2 வாட்டி வந்து அபார்ஷன் ஆகிருந்ததுனால கொஞ்சம் பயமா இருந்தது. ஏன்னா 9 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்ட்டு ஒரு பயம் இருந்தது. அதுக்கப்புறம் போயிட்டு அட்மிட் பண்ணோம். ஆனா வலி இருந்துதான், விட்டு விட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஊசி எல்லாம் போட்டாங்க தான், வலி ஊசி போட்டாங்க. டெலிவரி டைம்ல வந்து இந்த டாக்டர் சொல்லுவாங்கல்ல வலி முக்கணும்ட்டு, ஆனா எனக்கு அந்த முக்குற மாதிரி ஃபீலிங்லாம் எதுவுமே வரவே இல்லை. என் வயிற்றெல்லாம் புஷ் பண்ணி தான் அந்த ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்தது. 2வது திருப்பும் ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு அப்புறமாட்டி ஒரு அபார்ஷன் திருப்பி ஆயிடுச்சு. அப்ப நான் நினைச்சேன் நமக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுனாலதான் அபார்ஷன் ஆகுது, எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணேன், மாசமாயிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகவே இல்லை 3 மாசம் வரைக்கும். ஏன்னா நான் வந்து கரெக்டா செக்அப் போவேன், கன்ஃபார்ம் வீட்டில் கன்ஃபார்ம் ஆயிட்டப்போ செக்அப் போவேன். ஊசி போட்டு அதான் செக்அப்லாம் பண்ணுவோம், ஊசி போடுவாங்க கையிலெல்லாம். அது என்ன ஊசின்னு தெரியல, ஆனா மாசமா இருந்தா அவங்களுக்கு ஊசி போடுவாங்களாம். அந்த மாதிரி ஊசி எல்லாம் போட்டிருந்தாங்க. திருப்பியும் 1 வாரம் கழிச்சு திருப்பி எனக்கு அபார்ஷன் ஆயிருச்சு. எப்போன்னா இந்த ஃபர்ஸ்ட் எனக்கு பிறந்த அப்புறம் ஒரு 2020. அதான்க்கா ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு வந்து 2 வாட்டி எனக்கு அபார்ஷன் ஆயிருந்தது. அப்போ வந்து ஹாஸ்பிட்டல் போய் தான் எனக்கு பரணிக்கு வந்து தடுப்பு அந்த ஊசிலாம், கரு வந்து கழியாம இருக்கிறதுக்கு ஊசிலாம் போட்டாங்க, அந்த மாதிரி பண்ணாங்க. டெலிவரி ஆயிடுச்சு. 2வது குழந்தைக்கும் திருப்பும் அபார்ஷன் ஆயிருச்சு எனக்கு. எப்போனா பரணிக்கு அப்புறம் திரும்ப மாசமா இருந்தேன். அதே 3 மாசம் கழிச்சுதான் அந்த சின்ன ஸ்கூல்ல சொல்லுவாங்கல்ல, அந்த சின்ன ஹாஸ்பிட்டல் அங்க போயிருந்தோம். அதான் செக்அப் பண்ணும் போதெல்லாம் எனக்கு வந்து அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. கடைசி டைம் நம்ம வந்து போகக்கூடாது ஹாஸ்பிட்டலுக்கு அப்படி நான் முடிவு பண்ணேன். அதாவது கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் போகக்கூடாது, 3 மாசம் ஆயிட்டு அப்புறம் போகணுன்ட்டு. அது மாதிரி செக்அப் பண்ணேன். ஆனா போகல, நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கம் போல, தனியார் ஹாஸ்பிட்டல் மட்டும் போய் பார்த்தேன். ஏன்னா அப்ப வந்து கரு வந்து கரெக்டா இருக்கு, அந்த வணிஞ்சு அதாவது கரெக்டா இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுவாங்கல்ல ஒரு 4ஆம் மாசம் அப்போ வந்து அக்கா வரவே மாட்டேருக்கா, எது மாதிரியா இருக்குக்கா? நீங்க நாங்க ஊர் சொல்லணும்னு நினைக்காதீங்க. நாங்க வந்து ஆடியோவை மீட் பண்ணிட்டுவும் சொல்லிட்டே இருப்போம், நீங்க பாட்டுக்கு பேசுங்க. இல்ல இது எனக்கு சொல்ல போனா பெருசா சொல்ற மாதிரிதான் இருக்கு. ஆனா அருமையா கட் பண்ணி பேசுறீங்க, பேசுறேன்.
இல்ல 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 அருமையா பேசுறீங்க, தொடர்ச்சியா இருக்கு. நீங்க பேசுங்க சகோதரி, நல்லா சூப்பரா பேசுறீங்க. சொல்லுங்க உங்க அனுபவத்தை சொல்லுங்க. உங்க அனுபவம் ரொம்ப தேவையான அனுபவமாவும் இருக்குமா? ஏன்னா இப்ப நிறைய பேர் அப்படிதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்படித்தான் வாட்டி போயிட்டு வந்து அபார்ஷன் பண்ணிடுறாங்க. நிறைய இது விஷயம் நடக்குது. அதான்க்கா எனக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் போய் எனக்கு அது ஃபீல் பண்ணேன் நானு. ஐந்திரனுக்கு போறதுக்கு முன்னாடி நான் அது ஃபீல் பண்ணேன். ஆஹ் க- அதாவது பிறக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை அபேஷன் ஆயிருந்து சொன்னேன்ல, அப்போ வந்து நான் ஃபீல் பண்ணேன். இந்த வாட்டி வந்து போகக்கூடாது, ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதே மாதிரி ஆனா ஐந்திரன் வந்து மாசமா இருக்க எனக்கு கன்ஃபார்மா தெரியாது. அப்ப வந்து கோயிலுக்கு போயிருந்தேன் நானு, பழனி கோயிலுக்கு. ஏன்னா பீரியட்ஸ் வர டைம்ல முன்னாடி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும்ட்டு பழனி கோயிலுக்கு போய் ஐந்தரை மாசமா இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட் மாசம். அது நான் அப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், பழனி மலை எல்லாம் ஏறி வந்திருக்கேன். அப்ப தெரியாது, இன்னும் ஒரு வாரம் ஆச்சு எனக்கு நமக்கு ஒன்னும் பீரியட்ஸ் வரலனுக்கு. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தேன் ஒரு 10 நாள் கழிச்சு. அப்ப செக் பண்ணி பார்த்தோன்னே அது 2 கோடு இருந்ததா. அப்ப திரும்ப போல, ஹாஸ்பிட்டல் பக்கம் போல நானு. அந்த அட்டை எல்லாம் போட சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை. அப்படியே ஒரு 3 மாசம் கலந்துச்சு, மாத்திரை நம்ம எதுவுமே எடுத்துக்கல. ஆனா அது என்ன மீறிய நான் அது செய்யல, எடுத்துக்க. ஆனா எனக்குள்ள ஃபீலிங் நம்ம சரியாவே சாப்பிடவே இல்லையே, நமக்கு சத்து கிடைக்குமா அப்படின்ட்டு. ஆனா மாத்திரை எல்லாம் சாப்பிட்டாதான் சத்து நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதாவது எப்படின்னா இந்த இதெல்லாம் தெரியுதுக்கு முன்னாடி ஒரு 3 மாசத்துக்குள்ள நம்ம. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போனா தானே சத்து மாத்திரை, அந்த அயன் மாத்திரை அதெல்லாம் தருவாங்க. நான் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து போனேன், ஒரு 4ஆம் மாசம் வந்து ஸ்கேன் எடுக்க போயிருந்தேன். தனியாருக்கு போயிருந்தேன். ஒரு ஸ்கேனுக்கு 1500 ரூபாய் சொல்லிட்டு அங்க அட்மிட் பண்ணி ஒரு 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி வச்சாங்க ஒரு ஸ்கேன் எடுக்கவே. அப்புறம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நல்லா தான் இருக்குன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. மாத்திரை அந்த டானிக்கு அது இது எல்லாமே எழுதி கொடுத்தாங்க. நானும் வாங்கி போட்டு சாப்பிட்டேன் தான். அதுக்கப்புறம் முடிஞ்சு. ஆனா எனக்கு அப்போ வந்து ஒரு ஃபீலிங் என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன பையன் பெரிய பையனும் அதோட ஹஸ்பண்டை விட்டு நம்ம, ஏன்னா எங்களுக்கு எங்க யாருமே இல்லை, நாங்க மட்டும் தான் தனியா இருக்கோமே. ஏன்னா ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு நான் ஹாஸ்பிட்டல் இருந்த ஒரு அனுபவம் இருக்கு. ஏன்னா நாங்க அங்க பார்க்க ஆள் வரமாட்டாங்க தனியா. அது கொரோனா டைம் மாதிரியா, பரணி பொறுக்குள்ள சொல்றேன். ஃபர்ஸ்ட் குழந்தை ஹாஸ்பிட்டலுக்குள்ள யாருமே வரமாட்டாங்க, தனியா ஒரு வாரம் நான் அங்க இருந்தேன். அதனால கொஞ்சம் பயம் எனக்கு, அந்த ஹாஸ்பிட்டல்னாலே ஒரு பயம். திருப்பம் இவனுக்குள்ள மாசமா இருக்குள்ள, அதான் 5 மாசமா இருக்குள்ள ஒரு பயம். ஐயோ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு நினைச்சாலே ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது. அப்பதான் நினைச்சேன், இந்த வீடியோ நான் எப்பயோ பார்த்திருக்கேன். எப்போனா அந்த வீட்டுல குழந்தை பெற்றிருக்காங்கன்னு சொன்னாங்களே, அந்த வீடியோ வந்து நானு பரணி முருகன் போறதுக்கு முன்னாடியே நான் பார்த்திருக்கேன். அப்பவே நாங்க கொஞ்சம் இயற்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருந்தோம். அப்ப தெரியும். ஆனா இதை பத்தி எனக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தான் சொல்ல முடியும், வீட்டுல பிறக்கிறதுக்கு. ஆனா இதுவே நானு ஃபர்ஸ்ட் குழந்தை ஹாஸ்பிட்டல்ல பிறக்காம இருந்திருந்தானா எனக்கு கண்டிப்பா இந்த வீட்டுல பிறக்க ஐடியா எனக்கு கண்டிப்பா வந்திருக்காது. ஏன்னா அது ஒரு அனுபவம் தான் எனக்கு. இப்போ வீட்டுல என்ன ஆனாலும் ஹாஸ்பிட்டல் பக்கம் போக கூடாது ஒரு முடிவுக்கு நான் வந்தேன். அது இல்லாம அங்க வந்து செக்கப்புக்கு ஒரு டைம் செக்கப் போக்குள்ள ரொம்ப அள்ளி இருக்காது. எப்படி சொல்லுவாங்கன்னா, வயிற்றுல செக் பண்ணுவாங்களா, அடியில செக் பண்ணுவாங்களா, அது ஒரு பயமாவே இருக்கும் எனக்கு. அது உண்மையில எனக்கு அது பிடிக்கவும் இல்லை. அந்த எப்போ செக்கப் போறோம்னா அப்பதான் என்னோட பிபி செக் பண்ணா ரொம்ப ஹெவியாவே இருக்கும். அது மாதிரி ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு டெலிவரி பண்ணும்போது நான் தனியா தான் வச்சு பண்ணாங்களே ஐசியூல, ஏன்னா பிபி ரொம்ப அதிகமா இருக்குன்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் விசாரிச்சு பார்ப்போம்ல, வீட்டு பக்கத்துல எல்லாம் டெலிவரினா என்ன ஏது கொஞ்சம் நாலேஜுக்காக. அப்போ நான் விசாரிச்சுலதுல என்ன சொன்னாங்கன்னா, லைனா படுக்க வச்சிருவாங்க, ஒருத்தருக்கு மாத்தி மாத்தி கத்திக்கிட்டே இருப்பாங்க, கத்துனா திட்டுவாங்க, அடிப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கேட்டு வச்சிருந்தேன். ஆனா எனக்கு அப்படிலாம் இல்லை, கேட்டா எனக்கு தனியா தான் பண்ணாங்க. ஏன்னா பிபி அதிகமா இருக்குன்ட்டு ஐசிஓ சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. அதான் சேம் அந்த வயிற்றுல எனக்கு மோஸ்ட்லி எனக்கு அந்த அந்த முக்குற மாதிரி ஃபீலிங் சுத்தமா இல்லவே இல்லை. ஆனா வலி இருந்தது, விட்டு விட்டு அந்த வலி தாங்க முடியாத மாதிரி அந்த வலி இருந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வயிற்றுல வச்சு அழுத்தி தான் பண்ணாங்க. அல்ல அந்த நசு கூட சொல்ல முடியாது, அந்த ட்ரைனிங் வருவங்க தான் பார்த்தாங்க, டாக்டர்லாம் அங்கெல்லாம் இல்லை. மோஸ்ட்லி ட்ரைனிங் வரவங்க தான் அங்க இருப்பாங்களே. அவங்கள முக்கு மேலன்னு ஏதோ குழந்தை காய்ச்சுன்னா எனக்கு கேட்க கூடாது அப்படின்றாங்க. அந்த முக்கு நம்ம ஃபீலிங் வந்தா தானே. அது மாதிரி சுத்தமா எனக்கு வரல, நான் என்னால முக்க முடியல, அந்த ஃபீலிங் வந்தா தானே. அவங்க அவங்க நிஜமா அந்த ஒருத்தவங்க பயந்துட்டாங்க, அவங்க ஓடி போயிட்டு வேற ஒருத்தவங்க கூட்டு வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஒரு வீடியோ பார்த்தேன், டாக்டர் வீடியோ. அவர் சொன்னாங்க, வயிற்று மேல ஏறி உட்காந்து குழந்தை வயிற்ற பிடிச்சி நசுக்குவாங்க. அதே மாதிரி சேம் எனக்கும் நடந்ததுதான். வயிற்ற பிடிச்சி அழுத்தினாங்க. அழுத்திட்டப்ப உடனே அவன் வந்துட்டான். அவனும் அப்ப குட்டியா தான் இருந்தான். எவ்வளவுன்னா ஒரு 2.5 அப்படிதான் இருந்தானே. உடனே வெளியே வந்தோன்னே அவனை சொன்னாங்க, ரொம்ப லக்கி பாயின்ட்டு. ஏன்னா அவங்க சீரியஸா அவங்க பயந்துட்டாங்க போல, ஏதோ ஆயிரும்ன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன வந்து தனியா அட்மிட் பண்ணாங்க. ஆனா பரணி முருகன் என்கிட்ட காட்டல, என் ஃபர்ஸ்ட் பையனை.
ஏன்னா வெயிட் கம்மியா இருக்கான்ட்டு கண்ணாடி பாட்டில வச்சுட்டாங்க. இங்க் பாட்டிலா அதுல போய் வச்சுட்டாங்க. மறுநாள் தான் எனக்கு வந்து என் கையிலேயே குடுத்தாங்களே. அப்போ டெலிவரி டைம்ல வந்து நான் ரெஸ்ட் ரூம் போறோம்ன்னு சொல்லணுக்குள்ள என்ன அனுப்பல அப்ப கூட. "அம்மம்மா உனக்கு பிபிலாம் இருக்கும்மா, நீ தனியாலாம் போக்கூடாதுன்ட்டு" ஒரு நர்ஸ் என் கூடயே வந்தாங்க ரெஸ்ட் ரூம் வரைக்கும். வந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டாங்க. மறுநாள் தான் என் பையன குடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1 வாரம் எனக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாமே வீட்டுக்கு போயிட்டாங்க. என்ன மட்டும் விடவே இல்ல. அது என்ன காரணம்னா, அது காப்பீடு போட சொல்லி. அது ஒரு மார்க்கெட்டிங் அது மாரி நடந்துகிட்டு இருக்கு. காப்பீடு போட்டா தான் வீட்டுக்கு விடுவேன் அந்த மாரி. அதுக்கு டாக்டர்லாம் வேற வந்து பேசுவாங்க. காப்பீடு போடு அந்த மாரி சொல்லி. ஆனா எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாங்க, வந்து அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அப்டி சொல்ட்டு இவங்களும் என்னென்னவோ சொல்றாங்க. அவ் அது தனியா ஒரு மார்க்கெட்டிங் நடந்துட்டு இருக்கு போல. அது போயிடுச்சா, அதுக்கப்புறம் வந்துட்டோம். அங்க நான் ஹாஸ்பிட்டல் நிஜமா முடிவு பண்ணேன். நமக்கு இன்னொன்னு குழந்தையே வேண்டாம். ஒரு குழந்தையே போதும். நிஜமாவே. இன்னொன்னு குழந்தைக்கு சுத்தமா அந்த ஆசையே இல்ல. அதுக்கப்புறம் இன்னொன்னு குழந்தைக்கு எப்படி ஆசை வந்ததுன்னா, என் பையன் தனியா தான் இருப்போம்ல. விளையாட ஆள் இல்லையே. சரி புள்ளைக்கு அது இருக்கணும். நம்ம தான் இங்க தனியா இருக்காம இருக்கோமே. இவனுக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அந்த 2வது குழந்தையும் எனக்கு திருப்பி அபார்ஷன் ஆயிடுச்சு. அதான் சொன்னேன்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக்கப் பண்ணிட்டு போகக்குள்ள எனக்கு அந்த மாரி ஆயிடுச்சுன்ட்டு. அதுக்காக தான் முடிவு பண்ணிட்டு 3வது 5ன்னு போறதுக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்குமே போகல. அதான் செக்கப்லாம் போணும். அப்பதான் நாங்க நெனச்சேன். வீட்ல உண்மையான டெலிவரியே இது இல்லையேன்ட்டு. ஏன்னா, ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு வந்து வச்சு கட் பண்ணிட்டு அந்த கட்டில் மேல ஏற முடியாது, இறங்க முடியாது, நடக்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்போ வந்து நாங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கு, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு. அப்போ ஓகே. இப்போ 2வது குழந்தைக்கு நம்ம அப்பப்போ குழந்தைய தூக்கிட்டு போ முடியுமா? அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க தப்பா தானே நினைப்பாங்க. ஆ அதனால போல. வீட்ல தான் இருக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். ம். ஆ இந்த ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ. பேசுங்கம்மா, பேசுங்க. ஆ எதுக்கு விட்டேன் எனக்கு வர தெரியலையே. ஆ இருங்க வரேன். வெளியில மார்க்கெட்டிங் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுல நீங்க தப்பிச்சு பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்க. ஆமா. நான் அது உண்மையில அது செம்ம பெரிய மார்க்கெட்டிங். ஏன்னா ஃபர்ஸ்ட் குழந்தை அந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு நான் வந்துட்டேன். வந்துட்டு அப்புறம் இங்க வீட்டுக்கு தேடி வந்தாங்க. இப்ப 4 மாசம் கழிச்சு. ஏன் காப்பீடு போடலன்னு வந்து கேட்டாங்க. கேட்டு வந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு போனாங்க. அந்த டைம்ல அந்த ஒரு நிமிஷத்துல நமக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கெல்லாம் போயிட்டாங்க. ஃபோட்டோ பிடிச்சு என்ன ஏது நம்ம யோசிக்கிறதுக்குள்ள நாங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கோம் சொல்ட்டு போயிட்டாங்க. என்ன கேட்டா எல்லாமே மார்க்கெட்டிங் தான். அதுக்கப்புறம் அப்புறம் நானு பார்த்தேன். வீட்ல எல்லாமே குழந்தை பெத்துக்கிறத பத்தி எனக்கு தோணிச்சு. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கார்ட்ட போய் கேட்டேன். "வேணுமா கொஞ்சம் செக் பண்ணி பாரேன். அவங்க யாராவது கான்டாக்ட் நம்பர் ஏதாவது கிடைக்குமா? கொஞ்சம் பாரேன். டவுட்டா இருக்கு. கொஞ்சம் கேர் பண்ணிக்கலாம்." அப்படின்ட்டு கேட்டேன். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க நம்பர் குடுத்தாங்க. அந்த அக்காட்ட நாங்க பேசுனோம். அவங்க என்ன சொன்னாங்க, 4 மாசம் ஆகுதுன்னு சொன்னேன். 4 மாசம் தான் ஆகுது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. குழுவ ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆ ஒரு 8ஆம் மாசம் வந்து சீர்காழி கூட்டத்துல வந்து ஒரு அதான் வீட்ல குழந்தை பெத்தவங்க அவங்க அனுபவத்தெல்லாம் பேசுவாங்க. நீங்க வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த மாரி சொன்னாங்க. நானும் போயிருந்தோம் 8ஆம் மாசம். எனக்கு 8ஆம் மாசம் அப்போ. போயிட்டு கலந்துக்கிட்டு வந்தேன் தான். அப்புறம் அவங்க புக்கெல்லாம் அனுப்பியிருந்தாங்க. இந்த புக்கெல்லாம் படிங்க அப்டின்ட்டு. ஆனா உண்மையா சொல்லப்போனா நான் எந்த புக்குமே படிக்கல. அ அனுப்பியிருந்தாங்க புக்கு அதெல்லாமே. நான் படிக்கல ஆனா. ஆனா எனக்கு ஆழ் மனசுல வீட்ல தான் பொறக்கணும் ஒரு உறுதியாவே இருந்தேன். என்ன ஆனாலும் ஹாஸ்பிட்டல் போக்கூடாது. ஆனா அப்பப்போ ஒரு செய்தி மட்டும் வந்து வந்து போகும். அது என்னதுன்னா, நம்ம டிவில வந்து ஒரு செய்தி பார்த்தேன். நியூஸ் அதாவது வீட்ல குழந்தை பெத்துக்கிட்டு இறந்துட்டாங்க. அவங்க ஹஸ்பண்டையும், அவங்க நண்பர்களும் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போயிட்டாங்கன்ட்டு. அது வந்து அப்பப்போ வந்து போயிட்டு இருக்குமா, நான் அப்ப எனக்கு தோணும். யாரோ ஒருத்தவங்க இறந்தத பத்தி 10 தடவ போட்டு போட்டு காட்டி அந்த டைம்ல எல்லா நியூஸ் சேனல்லயும் போட்டாங்க. ஆனா வீட்ல எத்தன பேர் குழந்தை பெத்திருக்காங்களே, ஒருத்தர கூட இந்த மாரி போட்டுறாங்களா? அப்டின்ட்டு. ஆனா எனக்கு நான் டெலிவரி ஆற டைம்ல எனக்கு அப்ப தோணுச்சு. சப்போஸ் நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? நம்ம வேணா லெட்டர் எழுதி வச்சுக்கோமா, இதுக்கு யாருமே காரணம் இல்ல. நம்ம தான்ட்டு அந்த மாரி. ஆனா இந்த மாரி சூழ்நிலை நம்ம உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்ப நான் வீட்ல குழந்தை பெத்திருக்கேன். இத யாருக்கு நியூஸ் எதுவும் தெரியாது. சப்போஸ் எனக்கு ஏதாவது ஆயிருந்தா, இல்லாட்டி இந்த பாண்டிச்சேரி ஃபுல்லாவே பரவியிருக்கும். ஹலோ. வேற டாபிக் போயிட்டே இருக்கோம் போல. இல்லம்மா, ஆ. கரெக்டா சொல்றீங்க. இல்ல சொல்லுங்க. கேக்குது சொல்லுங்க, கேக்குது. சொல்லுங்க. அதாவது அதாவது இது சரிதான். ஆனா இந்த ஏதாவது ஆயிருந்தா அப்படிங்கிற ஒரு விஷயம் அல்ல மட்டும்தான் நான் இந்த கொஞ்சம். 6 மாசத்துல எனக்கு ஒண்ணும் ஏன்னா ஆகாது இது எனக்கு இது தெரியும். எல்லாம் என்ன, ம். அதாவது குழந்தை பிறக்கிறதுங்கிறது ஒரு இயல்பான நிகழ்வு.
இதுல ஏதாவது ஆயிருந்தா அப்படின்னு விதைச்சதே வந்து தப்பு. அது அலோபதி ஓகே. பேசிக் தான் எனக்குன்னா இத பாக்குறேன். பத்தி எனக்கு ஏன்னா அனுபவமும் அந்த தெரியாது. விதைப்பு இன்னும் இருக்கு, அந்த விதைப்பு இன்னும் போக மாட்டேங்குது பாருங்க. போல. அதுதான் புரியுதா? சொல்றேன். அந்த நியூஸ் இன்னும் என் மைண்ட்ல இருக்கு. எப்போன்னா இது பரணி முருகன் பொறந்ததுக்கு என் பையனுக்கு 4 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு முன்னாடி இருந்த செய்தி அது. அது இன்னும் அது ஆழமா பதிஞ்சிருக்கு. அப்ப எத்தன பேருக்கு அது போட்டு போட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க எத்தன பேர் வீட்ல பொறந்திருக்காங்க. ஆனா அவங்கள பத்தி யாருக்குமே தெரியல. சின்ன நியூஸ். இப்ப நான் கடை வச்சிருக்கேன். நான் என் குழந்தை வீட்ல பொறந்திருக்கு நான் சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க நெறைய பேரு? இருந்தாலும் நீங்க பண்ணது தப்பும்மா. இருந்தாலும் நீங்க பண்ணது தப்பும்மா. ஏதோ ஆயிருந்தா அப்டின்றாங்க. அவங்களுக்கு அந்த புரிதல் இல்ல. நான் அவங்ககிட்ட எதுவுமே பேசல. அதே மாரி நான் வீட்ல குழந்தை பெத்துக்க போறேன்ட்டு யார்கிட்டயுமே நான் ஷேர் பண்ணிக்கவும் இல்ல இங்க. என் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் தான் சொன்னேன். அவளும் நீ லூசு மாரி ஏதோ பண்ணிட்டு இருக்காதன்னா, அவகிட்ட அதோட அந்த டாபிக் பத்தி பேசல. ஏன்னா அந்த டைம்ல நான் நெகட்டிவா எதுவும் கேட்கக்கூடாது. நான் தெளிவா இருக்கேன். என் குழந்தை வீட்ல தான் பொறக்கணும்னு நான் தெளிவா இருந்தேன். அதனால. ஆனா புக்கும் நான் படிக்கல. அந்த இதுவும் பார்க்கல. அப்பப்போ வந்து வாட்ஸ்அப் வந்து நான் தான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். அப்பப்போ நியூஸ் பார்ப்பேன். வீட்ல இந்த மாரி குழந்தை பிறந்திருக்காங்க அப்படி இப்படின்னு பார்ப்பேன். அவ்வளோதான். ஆனா எங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் புக்க படிக்க சொல்லுவேன் அவங்கள. ஏதாவது அப்ப வந்து மாத்திரை போட்டா இந்த மாரி விளைவுகள்லாம் வரும்ன்ட்டு அவங்க படிச்சுட்டுக்குள்ள, வேணாம் வேணாம்மா விட்டுரு. நான் தெளிவா இருக்கேன். ஏன்னா அதுல நான் மாத்திரை போட்டுருக்கேன். இப்ப அது வந்து எனக்கு நெகட்டிவா ஆயிடக்கூடாதுல்ல. அப்ப நம்ம புள்ளைக்கு ஏதாவது பாதிக்குமான்ட்டு அது மாரி ஆகக்கூடாதுன்னு, அத பத்தி நானும் படிக்கல. ஸ்கேன் எடுக்கிறத பத்தி ஒரு டாபிக் வந்தது. மாசமா இருக்குள்ள ஸ்கேன் எடுத்தா என்னென்ன பிரச்சனை வரும்ன்ட்டு. ஓகே. அப்புறம் ஓகே ஸ்கேன் எடுக்கக்கூடாதா? ஓகே நான் எடுக்கல. அதுக்கப்புறம் நான் 5ஆம் மாசத்துலருந்து ஸ்கேன் எடுக்கல. மாத்திரையும் போடுறத நிறுத்திட்டேன். ஓகே எனக்கு வேண்டாம். அப்டின்ட்டு நிறுத்தி விட்டுட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம நெகட்டிவாவும் கேட்கக்கூடாது, இதுவும் கேட்கக்கூடாதுன்னு நான் ஃப்ரீயா விட்டேன். அது ஒரு இயற்கை. ஆனா அத நான் எப்படி ரொம்ப உண்மையா நம்புறேன்னா, நாங்க எங்க வீட்ல ஒரு நாய் இருக்கு பப்பின்ட்டு. அது இங்க தான் வீட்ல தான் குட்டி போட்டு சின்ன வயசுலேருந்து வந்துட்டுருக்கு. அது நாய்க்குள்ள சண்டையா, இல்ல யாரோ அத கண்ல குடுத்து அடிச்சுட்டாங்களான்னு தெரியல. அது கண்ணு பேத்துட்டு வெளிய தொங்கும். அதாவது ஷோமிஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாரி தொங்கும். அதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு நாங்க ட்ரை பண்ணோம். அப்போ ஏன்னா அது நம்ம இதுவரைக்கும் கழுத்துல இந்த பெல்ட் எல்லாம் மாட்டி கொண்டு போனது இல்ல. அது பார்க்க நம்மள நம்பி தானே இருக்கு. ஏன்னா எங்க ஹஸ்பண்டுக்கு கை இல்ல. கரண்ட் அடிபட்டு ஒரு கை இல்ல 2013ல. அவங்களே எப்படியும் அத சமாளிச்சு எடுத்து போட்டு டாடா ஏஸ்ல போட்டு கூட்டு போயிட்டாங்க. அது சிக்னல்ல இறங்கிடுச்சு. இறங்கிட்டு கூட்டு போக முடியல. திருப்பி கூட்டு வந்துட்டோம். அது கரெக்ட்டா எனக்கு மாசம் கணக்கு தெரியல. அந்த கண்ணு செம்ம சூப்பரா கூடிச்சு. அந்த அடிப்பட்ட தரமே தெரியல. அப்புறம் நம்ம உடம்பு எவ்வளவு அற்புதமான இதா இருக்கு. அது ஒரு அனுபவம் எனக்கு. நம்ம டாக்டர்கிட்ட உடம்ப கூட்டு பத்தி. போயிருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா கண்ணுல ஏதாவது இஷ்டப்பட்ட மாதிரி பண்ணியிருப்பாங்க. தடம் தெரிஞ்சிருக்கும். அந்த டாக்டர்கிட்ட கூட்டு போறனால அது அது சரியாயி தடம் கண்ணு தெரியல. பேத்துட்டு நிக்குதுன்னா பார்க்கவே பயமா பேயெல்லாம் பார்த்து எப்படி இருக்கும் பேய் நாயெல்லாம். அந்த மாரி இப்ப இருந்துச்சு அத அது அத கண்ணு. அத பார்த்து நீங்க வந்து ஒரு ஹோப் வந்துருச்சு உங்களுக்கு. ஆமா அப்படிதானே? நிஜமா எனக்கு எனக்கு வந்து என்னோட பப்பி தான். எனக்கு தைரியம் குடுத்தது ஃபர்ஸ்ட்டு. அது மாரி மாத்திரைலாம் எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாத இருக்கிறது எங்க அம்மா காரணம். ஏன்னா எங்க அம்மா வந்து 2019ல இறந்தாங்க. நானு 9வது படிக்கலேருந்து அவங்க பிபி மாத்திரை போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சு. அப்ப கொஞ்சம் மனநிலை பாதிக்கும் மாரி பட்டு அப்ப இறந்துட்டாங்க. இப்ப 2019ல இறந்துட்டாங்க. எனக்கு இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிருந்தேன்ல ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு. எனக்கு பிபி இருக்குன்ட்டு எனக்கு ஓவரா பண்றாங்க அங்க. ஆனா நான் நார்மலா தான் இருக்க மாரி தான் எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அந்த ரெஸ்ட் ரூம் போம்போதும் சரி, பின்னாடி நர்ஸ் கூட வந்து வாசல்ல நிக்குதும் சரி, நான் நார்மலா தான் இருக்க மாரி இருந்தேன். ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆனா அங்க இருக்குள்ள மாத்திரைலாம் குடுத்தாங்க. அங்க இருக்க எல்லா மாத்திரையும் நான் போட்டது தான். வீட்டுக்கு வரக்குள்ள எழுதி குடுத்தாங்க. "உனக்கு பிபி இருக்குமா? வீட்டு பக்கத்துல போயிட்டு இருக்க ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க ரெகுலரா போட்டுக்கோங்க." நான் வீட்டுக்கு வந்த அப்புறம் எந்த மாத்திரையுமே நான் போடல. ஏன்னா அது ஒரு அனுபவம் எனக்கு இருக்கு. ஏன்னா எங்க அம்மா அதுல பாதிக்கப்பட்டுருக்காங்க. மாத்திரைனால என்ன ஏதுன்ட்டு. அதனால அதுக்கும் எனக்கு அவ்வளவா இல்ல. இதுவும் இல்ல. அதுக்கப்புறம் சீர்காழி கூட்டத்துக்கு போனோம். பார்த்தோம். வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாட்கள் போயிட்டே இருந்தது. எல்லாரும் ரோட்ல பார்க்குறவங்க கேட்பாங்க. "ஸ்கேன்லாம் போனீங்களா? எடுத்தீங்களா?" எல்லார்கிட்ட இருந்து ஆமா எடுத்தேன், போனேன், நல்லா இருக்குன்றாங்க. அப்படிதான் சொன்னேன். ஏன்னா வீட்ல பொறந்ததுன்னு சொன்னேன்னு நெகட்டிவா பேசுவாங்கன்ட்டு யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லவே இல்ல. ஆ எனக்கு 22ஆம் தேதி வந்து கொஞ்சம் காலையில வந்து ஏதோ ப்ளீடிங் வர மாரி ஏதோ மாரி ஆயிடுச்சு. ஆ அத வந்து நான் வந்து பனிக்கூடம் உடைஞ்சிச்சுன்னு நான் நெனச்சுக்கிட்டேன். எனக்கு தெரியாதுல்ல. அது பனிக்கூடம் உடைஞ்சுன்னு நான் நெனச்சுக்கிட்டேன். ஆனா வலிலாம் எந்த வலியும் எதுவுமே இல்ல. என்னடா எதுவுமே இல்ல. நம்ம சொன்னாங்களா, அந்த மாரி வலியே சுத்தமா இருக்காது போல அப்டின்னு நெனச்சுட்டு விட்டேன். ஆனா வரும்ன்ட்டு. எங்க அப்பா சென்னை. நாங்க சென்னை. எங்க அம்மா வீடு சென்னை. எங்க அப்பா தீபாவளிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு பயம். அப்பா வந்தாருன்னா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அப்பா ஃபோன் பேசிட்டு இருக்கக்குள்ள இருமுனாலே ஹாஸ்பிட்டலுக்கு போலியாடா?
மாத்திரை சாப்பிடறதான் கேட்பாரு. அவர்கிட்ட நம்ம சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது. அது சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மாதிரி சூழ்நிலை இல்ல அவரு. அதனால அவரும் கேட்பாரு, ஹாஸ்பிட்டலுக்கு போனியா, செக்அப்லாம் பண்ணியான்ட்டு. போயிட்டு இருந்தேன்ப்பா, அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். ஐயோ! அப்ப வரக்குள்ள தீபாவளிக்கு முன்னாடியே டெலிவரி ஆயிடணும், இல்லன்னா தீபாவளிக்கு அப்புறம் டெலிவரி ஆயிடும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடியே தான் டெலிவரி ஆயிடுச்சு. ஆனா சொல்லப்போனா அவனுக்கு டேட்டே இல்ல. அப்பதான் 9 மாசம் ஸ்டார்ட். அது என்னோட எண்ணம் தான் நினைக்கிறேன். அது முன்னாடி பின்னாடி நான் ஃபிக்ஸ் பண்ணதுதான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி 2022 அந்த மாதிரி ஆயிருந்தது. 23ஆம் தேதியில இருந்து எனக்கு பெயின் வர ஆரம்பிச்சது, விட்டு விட்டு. அவ்வளவா விட்டு விட்டு வலி வந்துட்டே இருந்தது. அப்போ எனக்கு ஃபீலிங். ஆனா அப்பதான் எனக்கு பிறந்த நாளா, இன்னைக்கு குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும், 2 பேருக்கும் ஒரே நாள்ல குழந்தை பிறந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்ப இல்ல, 24ஆம் தேதி தான் வலி கொஞ்சம் ஓவரா இருந்தது. அப்போ நான் கடை வச்சிருந்தோம். இங்க நாங்க டீ கடையும் ஜூஸ் கடையும் வச்சிருக்கோம். அந்த வலி வந்து வந்து போகுது. 4 மணில இருந்து கொஞ்சம் அதிகமா தான் வலி அது. அப்பவும் ஒருத்தங்க நான் டீ ஆத்தி குடுத்துட்டு இருக்கேன். ஒரு பாட்டிக்கு ரெகுலரா வருவாங்க, அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வேணாம் வேணாமா, ரொம்ப அதிகமா வலிக்குது, நீ கடைய சாத்திடு அப்படின்னேன். அது வலி வரக்குள்ள நான் ஓடி போய் எங்க ஹஸ்பண்ட் கையை டைட்டா பிடிச்சிட்டேன். ஆனா இதே நிலைவு அந்த ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு வலி, அந்த டெலிவரி டைம் சொல்லியிருந்தேன்ல, அப்போ படுத்துட்டுக்குள்ள வலி வரக்குள்ள நான் பிடிச்சிட்டேன் தெரியாம. அங்க ஒர்க் பண்றாங்கல்ல, அவங்க கைய நான் பிடிச்சிட்டேன். அங்க ஒரே திட்டு. "என்ன கைய பிடிக்கிற?" அப்படின்ட்டு. அது மீறி இன்னொரு நான் கைய பிடிச்சிட்டேன். அந்த டைம்ல நமக்கு என்ன பண்றது நமக்கு தெரியாதுல்ல. புடிமாட்டோம், அங்க இருக்காதுல்ல. தனியா தானே படுக்க வைப்பாங்க. ஏதாவது டைட்டா பிடிச்சுக்கிறதுக்கோ எதுவும் இல்ல. திருப்பி அங்க போய் பிடிச்சுக்கிட்டேன். அவங்க அப்பவும் திட்டுனாங்க, "கை பிடிக்கிறியேன்ட்டு." ஆனா இது நம்ம வீட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு நம்ம கைய பிடிச்சோமா, இல்ல கால வச்சு அடிச்சாலும் அவங்களுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது நம்ம வீட்டு ஆளுங்கல்ல. எனக்கு வலி வரக்குள்ள தான் வினோத்த போய் நான் பிடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடை சாத்திட்டோம். ஆ 10:30 மணிக்கு என் பெரிய பையன் எப்பவுமே என் கூடயே தான் இருப்பான். என் பெரிய பையன். அவன 10:30 மணிக்கு நான் தூங்க வச்சேன். மடியில படுத்து. ஒரே வலிதான். இதனால அவன தூங்க வச்சுட்டு, கரெக்ட்டா 11:30 மணிக்குள்ள செம்ம வலி. ஆனா அத ஒரு நிமிஷம் விட்டு விட்டு வலிச்சது. அப்போ நான் ஃபீல் பண்ணேன். நம்ம கூட ஒரு ஆள் தெரிஞ்சவங்க, விவரம் தெரிஞ்சவங்க இருந்தா நல்லா இருக்குமேன்ட்டு. அதே மாரி அந்த அக்கா கால் பண்ணாங்க. சாமி, எனக்கு கடை இருக்காரு. அது நான் எப்படி சொல்றது? அது இவங்க சிந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து சீரழிகளுக்கு வந்திருந்தாங்க. அவங்க அந்த இடத்த விட்டு எந்திரிச்சே போகவே இல்லை. எல்லா சகோதரிகள் பேச பேச கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களோட போய் பேசினாங்க. அவ்வளோ விருப்பமா எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தான் தெரியுது அவங்களுக்கு இத்தனை முறை அபார்ஷன் ஆன விஷயம்லாம். இப்போ தொடர்ச்சியா வந்து நம்ம குழுவிலே சகோதரிகள் வந்து இந்த அபார்ஷன் குறித்து கேட்டுட்டே இருக்கிறாங்க. க நாள் தள்ளி போகுது, அவங்க உறுதிப்படுத்திக்கிறாங்க வீட்டில். அப்புறம் போயிட்டு ஸ்கேன் பண்ணுறாங்க, இன்ஜெக்ஷன் போடுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அப்புறம் வீட்டில் வந்தால் திருப்பி வந்து அபார்ட் ஆயிட்டு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம். ஏதோ கால் வந்துச்சா, அதனால கட் ஆயிடுச்சான். அதனால அது டெலிகிராம் கட் ஆயிடுச்சா. அதோ மறுபடியும் வந்து பேசலாம்னாங்க. சிந்து சகோதரி குழந்தை பிறக்க போற நேரத்துல அலோபதி குறுக்கீடு மாதிரி ஏதோ ஒரு குறுக்கீடு வந்துருச்சு போல. வந்துட்டாங்க. சிந்து ஹலோ. பேசுங்கம்மா, சிந்து பேசுங்க. ஆ. நாங்க ரொம்ப ஆவலா காத்திருக்கோம் உங்க கதை கேட்கறதுக்கு. முக்கியமான அது கட்டத்துல கண்டினியூ இப்படி செய்யலாமா நீங்க? நமக்கு அப்படியே எம்டி ஆமா. ஆயிடுது. அதாவது குழந்தை பிறக்க போற நேரத்துல யாராவது வரணும்னு நினைச்சிருந்தீங்க, கரெக்டா அந்த அக்கா போன் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து ஆ அது வந்து கரெக்டா அந்த டைம் அந்த நம்ம டிவில பார்த்து பார்த்து பழக்கமாயிடுச்சுல்ல. அந்த காலத்துல டிவிலன்னா ஒரு 4 பிரசவ டைம்ல ஒரு 4 பேர் வயசானவங்க போவாங்க. அப்படி அதுவும் என்னோட மைண்ட் செட் அப்படிதான் இருந்தது. அந்த டைம்ல அந்த அக்கா கால் பண்ணாங்க. அப்ப பேசினாங்க. அந்த டைம்ல வந்துட்டா. அதாவது சேம் அந்த முக்குற மாதிரி ஃபீலிங் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி ஃபீலிங் வந்துச்சு 3 டைம். ஃபர்ஸ்ட் டைம் காட்டக்குள்ள அவன் தலை தெரிஞ்சதுன்னு, அதாவது முடி. அதுக்கப்புறம் தலை, அதுக்கப்புறம் அவனே வந்தான். நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தூக்குனேன். ஆனா அது உண்மையில அந்த அனுபவம் சொல்றாங்க பாத்தீங்களா, அது நல்லதா இருந்துச்சு. மத்தவங்க பேசக்கூட நம்ம ஏதோ வேண்டியதான் தோணும். இப்ப நானும் அதேதான் சொல்றேன். நல்லா இருந்தது. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் நல்லாதான் இருந்தது. ஆனா அப்போ நினைச்சேன், அதுல எனக்கு என்னன்னா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் ஒன்றும் பெருசா வித்தியாசம் இல்லை, அதே மாதிரி தானே வலி இருந்தது. 2 நாள் வரைக்கும் நான் வினோத்திட்ட சொல்லிட்டு இருந்தேன். இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு இதுக்கு எதுவுமே வித்தியாசமே இல்லையே, ஒரே மாதிரி தான் நம்ம பெயினா இருக்க மாதிரி தான் இருக்குன்னு. ஆனா உண்மையிலே 3ஆவது நாள் 4ஆவது நாள் இல்ல. அதுக்கப்புறம் தெரிஞ்சது அதுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம். ஏன்னா அது தையல் போட்டு 3 மாசம் வரைக்கும் கஷ்டப்படணும். இது அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் தான். ஏன்னா அது இயற்கையா அந்த
அந்த உருவம் வரணும்ல. அதனால அந்த பெயின் கூட இல்லன்னா என்ன பண்றது? ஓகே அப்படின்னு எனக்குள்ள அது ஓகே. ஆனா 2 நாளுக்குள்ள நான் 2 நாள் வரைக்கும் வினோத்துல, அதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமே தெரியலையே வினோமா, தெரியல வினோமா, அப்படி சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நானே இது தெரிஞ்சுக்கிட்டேன். ஆ அப்புறம் வந்து வேற என்ன அனுபவம்? அவ்வளோதான். குழந்தை யார் கையில வாங்குனா? எப்படி நான் ஃபீல் தான் பண்ணீங்க? அடுத்து என்ன பண்ணீங்க? ஆ குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணீங்க? குழந்தை தொப்புள் கொடி எப்ப கட் டெலிவரி பண்ணீங்க? முதல் ஓகே, ஓகே. உணவு என்ன குடுத்தீங்க? குழந்தை எப்படி அவன் வெளிய வந்துட்ட அப்புறம் நான் மடியில தூக்கி வச்சுட்டு இருந்தேன். ஆ ஒரு அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நவுந்து போயிருந்தோம். சுத்தம் பண்றதுக்காக. அங்க யாருமே இல்ல. நானும் என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருந்தாங்க. அவங்க வந்து என்னோட அந்த பீரியட்ஸ் தீத்தா இருக்கும்ல, அதெல்லாமே அவங்க தான் சுத்தம் பண்ணாங்களே. அவங்க சுத்தம் பண்ணிட்டு முடிக்குள்ள ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நஞ்சு பை பெசண்டா அது வெளிய வந்துடுச்சு. அவன் வந்த அப்புறம் சுத்தம் நீர் எடுத்துட்டு போய் ஊத்திட்டு நானே குளிச்சுட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் என் பையன நானே சுத்தம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் இவங்க குழந்தைக்கு துணிலாம் அப்பவும் வாங்கி வைக்கல. ஏன்னா துணி வாங்கி வச்சா ஏதோ ஆகும். கொஞ்சம் நெகட்டிவும் இருந்தது, கொஞ்சம் பாசிட்டிவும் 2மே இருந்தது. ஆனா அதெல்லாம் மீறி ஒரு தைரியம், அதாவது எப்படி சொல்லுவாங்க, ஆழ் மனசுல ஒண்ணு நம்பிக்கை இருந்தது. ஒண்ணும் ஆகாது, வீட்ல தான் பொறக்கணும் இருந்தது. அதனால அந்த நெகட்டிவான தாட் அப்பப்போ வந்து போய்க்கிட்டு தான் இருந்துச்சு. அதனால துணி நான் வாங்கி வைக்கல. எனக்கு நல்லா தெரியும். டெலிவரி ஆக போகுது எல்லாமே எனக்கு தெரியும். துணி வாங்கி குழந்தைக்கு போட்டுக்க துணி, அந்த கொசு வலை அதெல்லாம் எதுவுமே வாங்கல. அதுக்கப்புறம் தான் போயிட்டு, நான் பார்த்துக்கிறேன் நீ போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிட்டு, நான் அவன படுக்க வச்சுட்டு இருந்தோம். அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான். பால் குடுத்தா பால்லாம் குடிக்கல. நல்லா சமத்தா தூங்கிட்டு இருந்தான். என் பையன் அப்புறம் எழுந்தான். பெரிய பையன் எழுந்தோனே அவன் காட்டுனான். அதுக்கப்புறம் நானும் அவனும் பேசிட்டு இருந்தோம். ஆ அதுக்கப்புறம் அவன தூங்க வச்சுட்டோம். ஆனா ஃபர்ஸ்ட் பையனுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஹாஸ்பிட்டல் இருக்குள்ள. அப்போ ஹாஸ்பிட்டல் கொரோனா டைமா உள்ள விடமாட்டாங்க. நைட் 7 நாள் தொடர்ந்து தூங்கல. நைட்டும் பகலும். ஆனா அப்ப பால் கிடைக்கல போல. நான் அவங்க நர்ஸ் வந்து கேட்பாங்க, "பால் குடிக்கிறியா இல்லம்மா? ஏம்மா புள்ள கத்துதுன்ட்டு." அங்க நம்ம சாப்பிடவே விட மாட்டாங்க. அங்க யாராவது வந்தா தானே மாத்தி விடவும் ஆள் இருப்பாங்க. நம்மளே சாப்பிடுறோம், நம்மளே பண்ணோம்னா அது சாப்பிட முடியாது அங்க ஹாஸ்பிட்டல்ல. கூட ஒரு ஆள் இருந்தாங்கன்னா நம்ம குடுத்துட்டு, நம்ம சாப்பிடுறது, நம்ம பண்றது, நம்ம வேற பர்சனல் வேலைலாம் நம்ம பண்ண முடியும். ஹாஸ்பிட்டல் நம்ம மட்டும் தான் இருப்போம். அது உண்மையிலேயே அது ரொம்ப மோசமான நாட்கள். அந்த 7 நாட்கள் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல. வீட்ல அந்த ஃபர்ஸ்ட் நாள் இவன் பொறந்தான். எனக்கு அந்த ஃபீலிங்கே இல்ல. அவன் பாட்டுக்கு நல்லா தூங்கிட்டு இருந்தான். ஒரு 2 நாளா நல்லா தூங்கிட்டு தான் இருந்தான். ஆனா இப்போ எனக்கு அதுல என்னென்ன டவுட் இருக்குன்னா, அந்த பெசன்டாவ சொல்றோம்ல லஞ்ச் பை, அது எப்படி சேஃப்டி பண்ணணும்னு தெரியல. அது வந்து நாங்க முறையா பண்ணலையா என்னன்னு தெரியல. அது 2 நாள் வரைக்கும் தான் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அது நல்லா இல்ல. ஸ்மெல் வர மாரி இருந்தது. அதுக்கப்புறம் அத கட் பண்ணிட்டோம். ஆனா எங்களுக்கு அதுவே கீழ காஞ்சு விழுற வரைக்கும் வச்சுக்கணும் ஆசை இருந்தது. ஆனா அது நடக்கல. அதுக்கப்புறம் 2 நாள் மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆள் வந்தாங்க. யார்கிட்டயும் அவங்க சொல்லல. டெலிவரி ஆயிட்டு இன்னைக்கு எனக்கு 24ஆம் தேதி டெலிவரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மறுநாள் என் பையன ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டோம். ஏன்னா அவன் இருந்தா சும்மா இருக்க மாட்டான். ஏதாவது பண்ணுவான்ட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டோம். ஆ அவரு போயிட்டு அங்க இருக்கவங்ககிட்ட லைட்டா போய் சொல்லியிருக்காரு போல. என் தம்பி வந்துட்டான் வயித்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வீட்ல இருந்து இங்க வந்தாங்க 2 பேரு என்ன பாக்க. அப்போ வந்துட்டு என்னம்மா நிஜமா குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாங்க. ஆமாக்கா ஆனா யார்ட்டும் சொல்லாதீங்க அப்படின்னோம். சரிம்மான்ட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு அண்ணன் சொன்னாங்க, "தெரியணுமா, அப்பதான் நம்ம பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க சொல்லுங்க எல்லார்கிட்டயும்னாங்க." அப்ப 2 நாள் கழிச்சு தான் நான் எங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட நான் சொல்ல ஆரம்பிச்சேன். வீட்ல குழந்தை பிறந்திருக்குன்ட்டு. அந்த நியூஸ் எப்படிதான் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. நான் இன்னைக்கு தான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். மறுநாள் வந்து நிக்கிறாங்க கேட்டு கிட்ட. நாங்க கடை வச்சிருக்கனால வீட்ல கேமரா வச்சிருக்கோம். கடைக்கு வெளிய. அவங்க அங்க வண்டி நிறுத்திட்டு இங்க கும்பலா வரும்போது நான் பார்த்துட்டேன். அப்போ வினோத் வீட்ல இல்ல. வெளிய போயிருந்தாங்க. அப்போ சாரி. அப்போ இருந்தாங்க. நாங்க 2 பேர் தான் போயிருந்தோம். போயிட்டு பேசுனோம். ஆ எங்கள கூப்பிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்ட்டு. என்னால வர முடியாதுன்னோம். அப்போ வந்து அவங்க எல்லாமே தெரிஞ்சவங்க தானே இங்க எல்லாமே. அங்க வந்த டாக்டர் தெரிஞ்சவங்க தான். நர்ஸு, பால்வாடி எல்லாமே மோஸ்ட்லி தெரிஞ்சவங்கனால எந்த பிரச்சனை இல்ல எதுவும் நடக்கல. ஆனா நாங்க எதிர்பார்த்தோம். நெறைய நியூஸ் நான் கேள்விப்பட்டேன். குழந்தை பெத்துக்கிட்டா அந்த போலீஸ் வருவாங்க. அது இது நெறைய நியூஸ்லாம் பார்த்தேன்னா, அந்த மாரி நமக்கும் நெறைய பிரச்சனை வரணும்னு பார்த்தா, அந்த மாரி எதுவுமே வரல. ஸ்மூத்தா தான் முடிஞ்சுது. வந்தாங்க. ஆனா உள்ள விடல நானு. வெளியே பேசிட்டு, அவங்க வீடியோ எடுத்தாங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லன்னா நீங்க வீடியோ எடுத்து சொல்லுங்கன்ட்டு சொன்னாங்க.
வீடியோல பேசிட்டோம். அவங்க போயிட்டாங்க. மறுநாள் வந்தாங்க. அந்த டைம்ல தான் வினோத் வீட்ல இல்ல. வெளிய போயிருந்தாங்க. நான் மட்டும் தான் இருந்தேன். நானும் என் பையன் பெரிய பையனும் குழந்தையும் இருந்தோம். வீட்ல இருந்து அப்ப நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். கேமரால பார்த்தேன் அவங்க வரத. அவங்க கேட்டுக்கிட்ட வரக்குள்ள நான் வெளிய போயிட்டேன். வெளிய போயிட்டு அப்ப வந்து நர்ஸ் வந்திருந்தாங்க. நர்ஸ், டாக்டர் ஒரு டாக்டர் வந்திருந்தாங்க. ஆ ப்ளூ கலர் சாரி கட்டிட்டு இருப்பாங்களே 2 பேரு. அவங்க வந்திருந்தாங்க. எல்லாரும் வந்து வேக்சின் நின்னுட்டு இருந்தாங்களா, நான் பேசினேன். குழந்தைய பார்க்கலாமான்னு கேட்டாங்க. நான்ல பார்க்கலாம், எனக்கு அது பிரச்சனை இல்ல. ஆனா பார்த்துட்டு என் குழந்தைங்க வெயிட் கம்மியா இருக்கு, அது கம்மியா இருக்கு, ஏதாவது சொல்லுவீங்க. நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நான் நல்லா இருக்கேன் எனக்கு தெரியும். என் குழந்தைய செக் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா, என் குழந்தை எப்படியாவது பேசுமா? இல்லம்மா நான் நல்லா தான் இருக்கேன். இதே மாதிரி தான் சொன்னேன். இதே டைலாக் தான் அங்கேயும் நான் சொன்னேன். என் குழந்தை எப்படி சொல்லும்? நல்லாதாம்மா இருக்கேன், எனக்கு செக்கப்லாம் வேணாம்னு என் குழந்தை எப்படி சொல்லும்? அதனால வேண்டாம். சப்போஸ் நீங்க ஏதாவது பண்ணிட்டு வீட்ல குழந்தை பொறந்துச்சு, அதனால தான் இப்படி இருக்கு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, என்னால என்ன பண்ண முடியும்? அப்படின்னோனே, அவங்களும் கொஞ்சம் பயந்தாங்க. நான் இப்படி பேசுனதுனால அவங்க கொஞ்சம் பயந்துட்டுல, தூரமா இருந்து பார்த்துட்டு போறேன்னாங்க. ஓகேன்னு சொன்னேன். அவங்களும் கொஞ்சம் வந்தாங்க. அந்த ஒரு 2 அடி, 3 அடி தள்ளி நின்னு குழந்தைய பார்த்தாங்க. பார்த்துட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எந்த டிஸ்டர்பும் எதுவும் பண்ணல. ஆனா மாசம் மாசம் மட்டும் ஃபோன் பண்ணுவாங்க இப்ப வரைக்கும். குழந்தை நல்லா இருக்கானா? எப்படி இருக்காங்க? வெயிட் எப்படி இருக்கு? ஓகேவா? அப்படின்ட்டு கேட்பாங்க. போயிட்டு இருக்கு. ஆனா அவங்க சொன்ன மாரி இன்னும் பர்த் சர்டிஃபிகேட் இன்னும் வாங்கல. அலைஞ்சிட்டு தான் இருக்கேன். லெட்டர் மூலமாவும் கலெக்டர் ஆபீஸ்க்கு போன மாசம்லாம் போயிட்டு வந்தோம். அவங்க யாருக்குமே எதுவுமே தெரியல. அவங்களுக்கே தெரியல. அவங்க கடைசி எல்லா விதத்துலயும் என்ன சொல்றாங்கன்னா, இங்க ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு லெட்டர் குடுப்பாங்கல்ல, ஃபார்ம் குடுப்பாங்க. அத டாக்டர் சைன் போட்டு வேணும்னு கேட்கறாங்க. ஆனா இங்க வந்தாங்களே நர்ஸ், அவங்க அப்பவே சொன்னாங்க. எங்க போனாலும் நீங்க என்கிட்ட வந்து நிக்கணும்னாங்களா? நான் அதுக்காகவே இன்னும் போகாம இருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்க தான். கேட்டா தந்துருவாங்க தான். அந்த ஒரு வார்த்தைக்காகவும் நெக்ஸ்ட் வந்து நமக்கு பின்னாடி வருவாங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குமே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா யாருக்குமே தெரியல. கலெக்டருக்கும் லெட்டர் அனுப்பியாச்சு. அவரு வந்து ஒரு ஆபீஸ் போய் பார்க்க சொன்னாங்க. உள்துறையாச்சு ஏதோ வினோத் தான் போயிருந்தாங்க. அவங்களும் ஏதோ செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லப்பா நீ அங்க இருந்து வாங்கிட்டு வந்து கூடப்பா, கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சிரும்லப்பான்றாங்க. நமக்கும் டைம் இல்ல. அங்கங்க வேலைய விட்டு போயிட்டு போயிட்டு வரவும். அது அதாவது எப்போன்னா இப்ப நாளான்னைக்கு தான் போகணும்னு குழந்தை இருக்கும். குழந்தை வந்து வீட்டுல பிறந்துச்சு. வீட்டுல ஆ பிறந்த குழந்தைக்கு ஏன் அலோபதி டாக்டர்ஸ் கையெழுத்து வாங்கணுன்றாங்க? அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு இதுல அதை நீங்க இன்னொன்னு கேட்க வேண்டியதானே? என்ன நீங்க அதை தெரியுதுன்னா, கேட்டீங்களா? நீங்க அதை கேட்டீங்களா? அதுக்கு நான் அதெல்லாம் கேட்டுச்சு. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஆ. அந்த சிஸ்டம் எப்படி இருக்கோ அதே மாரி தாம்மா நாங்க பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு இதுல சிஸ்டத்துல என்ன டவுட்னா, சிஸ்டத்துல வந்து பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல வந்து குழந்தை வந்து நிறைய இது இருக்கு. மருத்துவமனையில பிறக்கிறது, வீட்டுல பிறக்கிறது, மரபு ரீதியா பிறக்கிறது, இப்படி நிறைய ஃபார்மட் இருக்கு. இன்னொன்னு அவங்க சொன்னாங்க அலோபதி நாங்க அலோபதி பொறந்தோம்னா மருத்துவமனை. இன்னொன்னு இந்தியன் ம், கான்ஸ்டியூஷன் ஆக்ட் வந்து இப்ப நீங்க பாண்டிச்சேரி இருக்கீங்க. ஆமா. பாண்டிச்சேரி வந்து அமெரிக்காவுல இல்ல. பாண்டிச்சேரி இந்தியாவுடைய ஒரு பகுதி தான். ம், சரியா? ம், ம், இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் உட்பட்டு தான் செயல்படணும். சரிங்களா? ம். இப்ப இந்திய அரசியலமைப்பு சாசனம் வந்து 5A இந்தியாவில் ஒரு குழந்தை பிறந்தாலே அது இந்திய குடிமகன் சொல்லிடுது. புரியுதா நாங்களும் உங்களுக்கு? அந்த மாதிரி லெட்டர் தான் எழுதி தான் உங்களுக்கு இப்ப அனுப்பணும். அது அது வந்து இப்ப அத வந்து அரசியலமைப்பு சாசனத்துல ஆ, இந்தியாவில் அலோபதி மருத்துவமனையில் ஒரு குழந்தை பிறந்தா தான் இந்திய குடிமகன் அப்படின்னு சொல்லி மாத்த ம். சொல்லுங்க. மாத்த சொல்லிட்டா நம்ம அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிடுவோம். அதான் எனக்கு சரியா? இதுவும் எனக்கு ஒரு மார்க்கெட்டிங் மட்டும் தான் தெரியுது. எப்படி தெரியுதுன்னா, ஆ, இப்ப எனக்கு குழந்தை ம், பொறந்தோனே ஒரு டாக்டர் அங்க ஓபி எல்லாம் பாப்பாங்க. அவங்களே வந்து ஆ. பாக்குறாங்கன்னா, இல்ல அப்ப எனக்கு என்னங்க பர்த் என்ன சர்டிஃபிகேட் சைன் அலோவ் பண்ணணும்? இல்லையா? நான் என்ன சிந்து ஆ, நான் என்ன கேக்குறேன்னா, ம். எதுக்கு இப்ப வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு, ம். அலோபதியில கையெழுத்து வாங்குறது என்ன பர்பஸ்ன்னு கேக்குறேன் நானு. அதுதான் நான் சொல்றேன். அது ஒரு மார்க்கெட்டிங் மட்டும் தான். எனக்கு குழந்தைங்கிறது எப்படி உங்க ஃபீல் ஆகுதுன்னா, குழந்தைங்கிறது உங்களுடைய உரிமை. ஆமா. உங்களுடைய அதாவது நீங்க வந்து பெற்றோருடைய உரிமை. முக்கியமா வந்து ம். உங்களுடைய உரிமை தான். இது அலோபதி வந்து இப்ப சட்டப்படி அப்படின்னா நம்ம சட்டம்னு எதை பாக்குறோம்னா ம். அரசியமைப்பு சட்டத்தை தான் பாக்குறோம் நம்ம. கான்ஸ்டியூஷன் ம். ஆக்ட் தான். அதுக்கு உட்பட்டு தான் எல்லாமே இருக்கணும். புரியுதா? இப்ப எந்த ஒரு ம். சட்டம் போட்டாலுமே அரசமைப்பு சட்டத்துல 5A தெளிவா சொல்லுது. இந்தியாவில் ஒரு குழந்தை பிறந்தா இந்திய குடிமகன் சொல்லுது. இந்தியாவில் ஆங்கில மருத்துவமனையில் ஒரு குழந்தை பிறந்தா தான் இந்திய குடிமகன் மாத்த சொல்லுங்க. நம்ம அலோபதியில கையெழுத்து கேட்போம். இதுதான் இன்னும் அப்படி எனக்கு எதுவும் இல்லை. 5 மாசம் முடிஞ்சு 6ஆம் மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என் பையனுக்கு. அப்ப நீங்க அது போன அடுத்தடுத்து 2 மாதம் குழந்தை 3 ஆமா. குழந்தை பெத்துக்கிட்டு 3 குழந்தைக்கு சேர்த்து அப்ளை பண்ணுங்க. ஆ, இப்ப இப்ப நீங்க ஸ்கூல்ல சேர்ப்பீங்கல்ல, ஸ்கூல்ல ஆமாண்ணா. சேர்ப்புக்கிறப்ப நீங்க வந்து மத்தது கேட்பான். பர்த் ம். சர்டிபிகேட், ஆதார் கார்டு கேட்பான்.
அப்ப நீங்க இவங்க தானே கை காமிப்பீங்க, நான் அப்ளை பண்ணிட்டேங்க தரலங்க அப்படின்னு நீங்க இவங்க தானே கை காமிப்பீங்க. அப்ப அது 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 அவங்க மேல உள்ள அஃபென்ஸ் ஆயிருமே. குழந்தை பிறப்புங்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டும்தான். நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. சட்டம் சொல்லுது அப்படின்னா, சட்டம்னா நம்ம எதை பாக்குறோம்னா அரசியல் சட்டத்தை தான் பாக்குறோம். அதுக்கு உட்பட்டு இயங்கினா மட்டும்தான் மற்ற சட்டங்களை பாக்குறோம். அதுக்கு உட்பட்டு இயங்கலை சட்டமா நம்ம பாக்குறது கிடையாது. ஏன்னா அரசியல் சட்டம் அதுதான் சொல்லுது. அது ஆங்கில மருத்துவமனையில் பிறந்தா தான் இந்திய குடிமகன் நாங்க சர்டிபிகேட் தருவோம்னு சொல்லல. புரியுதா? அதனால இல்ல, நமக்கு தெரியறதை விட மக்களுக்கு தெரியறதை விட அரசு ஊழியர்களுக்கு தான் அது தெரியணும். ஏன் அப்படி? ஏன்னா அவனுக்கு அது பரீட்சை இருக்கு, அரசியல் சட்டம் பரீட்சை இருக்கு. ஒவ்வொரு துறை ரீதியா அந்தந்த சட்டத்தை படிச்சு பரிசு எழுதணும். சட்டப்படி செல்ல வேண்டியது மக்களா அரசூழியர். சட்டம்னா என்னன்னா அரசமைப்பு சட்டம் தான், கான்ஸ்டிடியூஷன் ஆக்ட் தான். எந்த நாட்டுக்கும் முக்கியமானது அந்த நாட்டுடைய அரசமைப்பு சட்டம் தான். முன்னொன்னு பிறப்பு பதிவு சட்டத்திலேயே மருத்துவமனையில பிறந்தாத்தான் அப்படின்னு எதுவும் இல்லையே. அப்படி எதுவும் இல்லையே. நான் என்ன சொல்றேன்னா அது கையெழுத்து வந்து நீங்க வந்து சுகாதாரத்துறைகிட்ட வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அவங்க வேலை. யார் வேலை? நீங்க போய் வந்து என் குழந்தை வந்து வீட்டுல பிறந்திருக்குன்னு சொல்லிடுறீங்க. சொல்லிட்டு மக்கள் தொகை கணக்கெட்டுக்காக அதை எடுத்துக்கிறணும். அலோபதியில இருந்து கையெழுத்து வாங்கணும் இல்ல சுகாதாரத்துக்கு அது உங்க வேலை கிடையாது. நீங்க எந்த விதமான ஷார்ட்கட் ரூட்டுக்கும் போகாதீங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா செய்யுங்க. ஐயோ, அதுக்காக தானே நானும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணேன். திங்கக்கிழமை தான் சரி போலான்ற ஒரு முடிவு. திங்கக்கிழமை நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை முடிச்சிட்டு வேணா அங்க போலான்னு இருக்கோம். எனக்கு என்ன டவுட்னா, இப்ப வீணான்னு ஒருத்தவங்க ஒரு நிமிஷம் வீணான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேமரா ஆன் ஆயிருக்கு, அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணிருங்க கிரி. ஓகே, இப்ப சொல்லுங்க. அதான் நான் இப்ப குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னோன்னே ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் எல்லாமே மொத்தமா வராங்கல்ல, கேட்டா என்ன சொல்றாங்க, தாய்க்கு ஒன்னும் ஆகக்கூடாது குழந்தைக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்போ அது போயிடுறாங்க, அந்த பிறந்த சர்டிபிகேட் வாங்குறதுக்கு நம்மள உங்களுக்கு அத்தாரிட்டி யாருன்னு கேக்குறேன். நீங்க வீட்ல குழந்தை தாய்க்கு ஒன்னும் ஆகாதா குழந்தைக்கு ஒன்னும் ஆகாதா? நான் அந்த கை குழந்தையோட இல்ல, நீங்க உங்களுக்கு அத்தாரிட்டி யாரு? நீங்க தானா? ஆமா. உங்களை பாதுகாத்துக்கிறது யாரு? நான் தானா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தானே ரைட்ஸ் இருக்கு. அப்புறம் என்ன சுய விருப்பத்தின் பேர்ல நீங்க பத்துக்கிறீங்க. உங்களை நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு வர்றது அது தப்பு. சரியா? இப்ப உங்களை பாதுகாத்துக்கிறேங்கிறது எப்படி தப்பு தெரியுமா? இப்போ ஒரு பொண்ணு போய் உனக்கு குழந்தை இல்ல நான் குழந்தை கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னு வச்சுங்க, அது எப்படி தப்போ அதை விட இது தப்பு. நீங்க உங்க சுய விருப்பத்தின் பேர்ல பெத்துக்கிறீங்க, அவ்வளவுதான். சரிங்களா? இதுக்கான அத்தாரிட்டி நீங்க தான். உங்களை வந்து வலுக்கட்டாயப்படுத்துறது ஹராஸ்மெண்ட்ல வந்துடும். புரியுதா? காப்பாத்துறேன் நோக்கத்துல சொல்றது தவறா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப உங்களை வந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர்றான், சரிங்களா? அப்ப அது தவறா அவன் பயன்படுத்த என்ன பண்றது? அவன் காப்பாத்துறேங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்கு? உங்களுக்கான உடலுக்கான உங்களுடைய பெருகாலத்துக்கான ரைட்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கு. அதே மாதிரி பர்த் சர்டிபிகேட் வந்து இந்த சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றோம் அப்படிங்கிற கதை. பர்த் சர்டிபிகேட் கொடுக்க லேட் ஆச்சுன்னா ஏன்னா குழந்தை பெத்துக்கிற மாட்டாங்களா யாரும்? அதுல இது அவங்களுக்குதான் பிரச்சனை. இப்ப அது அவங்களுக்கு தெரியல. எப்படினாலும் கொடுத்தே ஆகணுமே. ஏன்னா நீங்க கவர்மெண்ட்ல ஒரு விஷயத்த பதிவு பண்ணிட்டீங்க. கவர்மெண்ட்டுங்கிறது நம்ம எல்லாம் சேர்ந்து மக்கள் கூடின ஒரு அமைப்பு தான். சரிங்களா? தனியா கவர்மெண்ட்னு ஒண்ணு கிடையாது. நீங்க வந்து பதிவு பண்ண சொல்லிட்டீங்க. பதிவு பண்ணி கொடுக்கறதுதான் அவன் வேலையை ஓடிய உங்களை வந்து அங்க போய் கையெழுத்து வாங்கிட்டு வா இங்க போய் கையெழுத்து வாங்கிட்டு வா அப்படின்னு அலக்கழிக்கிறது அது அதிகார துஷ்பிரயோகம், தவறு. உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ இல்ல அப்படியா உங்களால வர முடியல தனி ஒரு ஆளை அப்ளை பண்ணலாம். அதாவது வேலைக்கு அதை விட என்ன வேலை இருக்குன்றேன். இப்ப நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல நீங்க 21 நாளுக்குள்ள தகவல் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த மாச பதிவேட்டுல பதிவு பண்ணி ஆகணும். சரிங்களா? பதிவு பண்ணலைன்னா ஒரு காரணம் சொல்லணும். இவங்க அலோபதி சிஸ்டத்துல போலன்னு காரணம் சொல்ல முடியாது. ஏன்னா அது இப்படி சொல்ல முடியாது. அதனால வந்து அவங்க மேல தப்பு. இத வந்து நீங்க செயல்படக்கூடியதுலயே சொல்லுங்க. நீங்க இதை தெளிவாவே கையாளுங்க. நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா வாங்குறீங்களா கையாளுங்க. 2வது குழந்தை பெத்துக்குங்க, 3வது குழந்தை அடுத்தடுத்து பெத்துக்குங்க.
மொத்தமா அவன்கிட்ட கொடுங்க. நீ எப்ப குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கறீங்களோ அப்பதான் அவனுக்கு பிரச்சனை, தலைவலி. ஏன்னா அப்ப அவன்கிட்ட நம்ம நஷ்டஈடே கேட்கலாம். சரிங்களா? எந்த விதமான ஒரு கவர்மெண்ட் உடைய இது கிடைக்காதப்ப நான் அப்ளை பண்ணிட்டேன், 1 மாசத்துக்குள்ள தராம இருக்கிறது அந்த இதுல நீங்க கேட்கலாம். அதனால தைரியமா பண்ணுங்க. இது எல்லாமே உங்களுடைய ரைட்ஸ். அது நல்லா தெளிவா புரிஞ்சுங்க. பர்த்துக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணா பதிவு பண்ணியே ஆகணும். 21 நாளுக்குள்ள சொல்லிட்டீங்கன்னா அந்தந்த மாசத்துல பதிவு பண்ணியே ஆகணும். நம்ம இங்க பதிவு பண்றவங்களுக்கு லெட்டர் போட்டு அனுப்பிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த கலெக்டருக்கும் போயிட்டு வந்தாச்சு. அவரு என்ன சொன்னாரு, உள்ளாட்சி இருப்பாங்கல்ல அந்த ஆபீஸ்க்கு போயிட்டு வாங்கன்னா கடைசி அதுதான். அங்கேயும் போயிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கும் தெரியல. அவங்களும் சேம் அதே லெட்டர் தான் சொல்றாங்க. இல்லைன்னா போய் கலெக்டர் ஆபீஸ்ல உட்காந்து சோறாக்கி சாப்பிடுங்கன்றேன் நானு. பர்த் சர்டிபிகேட் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுல வந்து சோறாக்குங்கன்றேன். இங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடுறதே கஷ்டமா இருக்கு. குழந்தைய வச்சுட்டு சொல்றேன்னா. ஆமா. இல்லைன்னா நம்ம ஒரு 20 பேர் 30 பேர் போய் சேர்ந்து சொல்லுவோம். அந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே அதிகார துஷ்பிரயோகம். உங்களுக்கான அத்தாரிட்டி தான். உங்க சுய விருப்பத்தோட நீங்க எதனாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்ப பெரிய பையனுக்கு எதுவும் போடல. தடுப்பூசி பெரிய பையனுக்கு வந்து போட்டேன். அதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது போட்டேன். ஒரு 45 நாள், அதுக்கப்புறம் இன்னொரு நாள் சொல்லுவாங்களா, அது நான் போட்டேன். அதுக்கப்புறம் தடுப்பூசியை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தடுப்பூசி போது நிறுத்திட்டேன் நானு. அதை பத்தி நான் எதுவும் போடல. அதுக்கப்புறம் அங்க குழந்தை பண்ற காசு எல்லாம் அப்ளை பண்ணுவாங்கல்ல, அவங்க அட்டை கேக்குறாங்க. தடுப்பூசி போட்ட அட்டை, குழந்தைக்கு காசு வேணும்னா அட்டை கேக்குறாங்க. தெளிவா பேசுங்க. இது எல்லாமே அதான் நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லாமே உங்களுடைய ரைட்ஸ். நீங்க தெளிவா எல்லாத்தையுமே வாங்குங்க. முதல்ல கேளுங்க. உங்க ரைட்ஸை நீங்க கேளுங்க. அது என்ன உங்களை கட்டாயப்படுத்துறது? நமக்கு அப்ப வந்து இதை பத்தி தான் அவ்வளவா தெரியாது. நான் உங்களை கான்டாக்ட் இந்த கான்டாக்ட் அதெல்லாம் கிடையாது. பரணி முருகனுக்குலாம். அப்ப நாங்க என்ன பண்ணோம்னா, நர்ஸு கிட்ட போட்டோம். நாங்க சென்னையில போட்டோம், அதாவது தமிழ்நாட்டுல போட்டேன். உண்மையில அப்படிதான் சொல்லிதான் போடல. போட்ட மாதிரி ஒரு டேட்டா சொல்லி விட்டுருவேன். ஆனா காசுக்கு நாங்க அப்ளை பண்ணல. கட்டாய தடுப்பூசி சட்டம் எதுவும் இந்தியாவுல இல்லையா? இல்ல, அது இருந்தாதான் காசு தருவாங்களாமே. அட்டை வேணுமாமே. தடுப்பூசி போட்ட அட்டை இருந்தாதான் காசு தருவாங்களாம். தடுப்பூசி போட்ட அட்டை இருந்தாதான் காசு தர்றாங்கன்னா அப்ப வந்து அந்த ஆராய்ச்சிக்கு காசு தர்றாங்கன்னு அர்த்தம். அது பெண்கள் நலத்துல வராது. அந்த காசு கொடுத்து ஆராய்ச்சி பண்றோம் அப்படிங்கிற சிஸ்டம்லாம் வருது. இப்ப பெண்கள், கர்ப்பமான பெண்களுக்கு நாங்க வந்து அவங்க உடல் நலத்தை பாதுகாக்கிறதுக்கு அமௌண்ட் தர்றோம் அப்படின்னா அது பெண்கள் நலம் நம்ம எடுத்துக்கலாம். ஊசி போட்டாதான் காசு தருங்கிறது அந்த ஊசி கம்பெனிக்காரன் ஆராய்ச்சி பண்றதுக்கு காசு தரையான்னு அர்த்தம். அப்படிதானே? இவனுக்கு இப்ப 2வது குழந்தைக்கு ஏதாவது அமௌண்ட் இருக்கா இல்லன்னு கூட நாங்க பாக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் குழந்தைங்க நாங்க வாங்கல. ஏன்னா அட்டை நாங்க போடல. நான் என்ன கேக்குறேன்னா, ஊசி போட்டாதான் காசு தருவேன்னா ஊசி கம்பெனிக்காரன் ஆராய்ச்சி காசு தர்றானான்னு கேளுங்க. நீங்க பெண்கள் உண்மைக்கே பெண்கள் நலத்துக்காக காசு தந்தா நீங்க வந்து தரணும். புரியுதா? அவங்க கொடுக்குற அமௌண்ட் வச்சு அவங்க எப்படினாலும் செலவழிச்சுப்பாங்க. நல்ல உணவு வாங்கி சாப்பிட்டுக்கட்டும். அதுதான் பெண்கள் நலம். நீங்க தடுப்பூசி போட்டாதான் அமௌண்ட் தருவேன்னா அது ஊசி கம்பெனிக்காரன் இருந்து வாங்கி தர்றாங்கன்னு அர்த்தம். அது ஆராய்ச்சிக்காக காசு தர்றான்னு அர்த்தம். அது தப்பு. அப்ப அதை வந்து பெண்கள் நலத்துல கொண்டு வரக்கூடாது. தடுப்பூசி கம்பெனிக்காரன் ஆராய்ச்சிக்காக தர்றான். சரிங்களா? 6000 ரூபாய் 10,000 12,000 ரூபாய் தர்றான். அப்ப நீங்க அதை இது எல்லாமே வாங்குங்க. அமௌண்ட்ங்கிறது மக்களுடைய வரிப்பணத்துல இருந்து கொடுக்கறது. சரியா? மக்களுடைய வரிப்பணத்துல இருந்தா அவங்க கொடுக்குறான். எல்லாம் நம்முடைய அமௌண்ட். மாசமா இருக்குள்ளேயே இன்னொருத்தவங்களும் மாசமா இருந்தாங்க. அதாவது என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு. ஆனா அவளு வந்து தடுப்பூசி எல்லாம் போட மாட்டா. அவளுக்கும் இந்த மாதிரி இயற்கைக்கு சம்பந்தம். ஆனா அவளுக்கு வந்து வீட்டுல போற குழந்தை பத்துக்கு பயம். அவ ஆசைப்பட்டு தான் பிறந்தா. இப்ப 4 மாசம் ஆகுது அவ குழந்தைக்கு. ஆனா தடுப்பூசி எல்லாம் எதுவும் போடல. நர்ஸ் போன் பண்ணி கூப்பிட்டே இருக்காங்க. அவ எனக்கு போன் பண்ணி கேட்பா, என்ன பண்றது? நானு அந்த அக்கா நம்பர் கொடுத்தேன். போன் பண்ணி பேசு, உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், உனக்கு பயம். அதனால எனக்கு போன் பண்ண. நர்ஸ் வேற போன் பண்ணது பயமா இருக்கு. ஆனா அவளுக்கு உண்மையில போட பிடிக்கல. ஆனா அது வெளிப்படை சொல்லவும் பயப்படுறா வேணான்ட்டு. இதுதான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய ரைட்ஸை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடல்ங்கிறது உங்களுடைய உரிமை. அதை வந்து நான் நல்லது செய்யறேங்கிற பேர்ல, அது மருத்துவமா இருந்தாலும் சரி, தனிநபரா இருந்தாலும் சரி, நல்லது செய்யறேங்கிற பேர்ல உங்க விருப்பத்தை மீறி கட்டாயப்படுத்தா அது தவறு அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து அந்த மாதிரி உரிமை மீறல் பண்ணவே முடியாது. ஏன்னா இது ஜனநாயகம், எல்லாருமே ஓட்டு போடுறோம். சரிங்களா? இது மன்னராட்சி கிடையாது. இது ஜனநாயக நாட்டுல அப்படியெல்லாம் எதுவும் யாருமே எதுவுமே பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம தியாகிகள் வந்து தெளிவா அரசியலமைப்பு சட்டத்துல நல்லாவே சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொன்னா கூட பெண்களுக்கு வந்து அதை விட ஒரு உரிமை இருக்கு.
என்னன்னா பெண்களுக்கு எந்த விதமான உரிமை மீறலும் நடந்துடக்கூடாது. இப்ப குழந்தை பெற்றுக்க உங்களுடைய ஓன் ரைட்ஸ். நீங்க சுய சிந்தனையோட நீங்க ஒரு 18 வயதுக்கு மேற்பட்ட ஒரு பெண், உங்களுக்கு சுய சிந்தனையோட எதை செய்யறதுக்கும் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. உங்க குழந்தைய நீங்க வீட்டுல பெற்றுக்கலாம், பல விதத்துல சர்ச் பண்ணலாம், உங்களுக்கு தடுப்பூசி வேணாம்னு சொல்லலாம், உங்களுக்கு கொடுக்குற அரசுடைய சலுகை, மக்களுடைய வரிப்பணத்துல இருந்து பேரியாளர் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகையை நீங்க வாங்கிக்கலாம். எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா ஆர்டிகல் 14க்கு மேல பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் தரப்படுது. சரிங்களா? அதனால இங்க முக்கியமானதே பாத்தீங்கன்னா பெண்கள் நலம் தான். சரியா? குழந்தைகள் நலங்கிறது நீங்க தான் உங்க குழந்தைகளுக்கு குழந்தை நலத்தை பாத்துக்கணும். நான் ஊசியை போட்டா சரியாயிரும், மாத்திரை போட்டா சரியாயிரும் சொல்லவே முடியாது. ஏன்னா ஊசியை போட்டா சரியாயிரும், மாத்திரையை போட்டா சரியாயிரும் அப்படின்னு சொன்னாலே அது குற்றம். புரியுதா? மெடிக்கல் ஆக்ட்லயே இருக்கு. ஊசி போட்டு சரி பண்ணிடுவேன், மாத்திரை போட்டு சரி பண்ணி ஒரு டாக்டர் சொல்லவே கூடாது. சரிங்களா? அது மெடிக்கல் ஆக்ட்ல இருக்கு. அதே மாதிரி கட்டாய தடுப்பூசி சட்டம் கிடையாது. தடுப்பூசி போட்டா யாராவது இறந்தா இழப்பீடு கொடுக்கணும்னு இருக்கு, WHO இருக்கு. ஆனா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஆங்கில மருத்துவத்தை கட்டாயப்படுத்துறதுக்கு ஒரு நாளுமே முடியாது. சரிங்களா? நான் ஆங்கில மருத்துவத்தை போய் நீங்க கையெழுத்து வாங்கிட்டு வந்தா தான் பர்த் சர்டிபிகேட் கொடுக்குறேங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றம். பார்த்துட்டு அந்த ஆபீஸ்க்கு போயிட்டு இப்ப அவ்வளவுதான் எண்ட் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நான் யாரை பாக்குறது? நீங்க கலெக்டர் ஆபீஸ்ல போய் உட்காருங்க. நம்ம அங்க அங்க போய் உட்காந்து சோறாக்குங்க. சரிங்களா? சரி பண்ணுவோம், நம்ம அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம். ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது உங்களுக்கு 100% உங்க மேல உங்களுக்கு தான் உரிமை இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. வேற எவனுக்கும் கிடையாது. அத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம மற்ற விஷயங்களை சொல்லணும்னு பாக்குறேன். என்னதுன்னா என் ஃபர்ஸ்ட் குழந்தை 2.5 கிலோ பிறந்த ஹாஸ்பிட்டல் இருக்குள்ள சொன்னல வெயிட், இவன் அது ஒரு கம்மி தான். அதாவது இவன் 1,800. இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வெயிட் கம்மியா இருந்துச்சுன்னா கண்ணாடி பாட்டில் இங்க் பாட்டில் எடுத்துட்டு போய் வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கூட தேவையில்ல. இது என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பெண் மருத்துவமனைக்கு போய் நான் குழந்தை பெற்றுக்குவேன் அப்படின்னு அந்த பெண் டிசைட் பண்ணா பிரச்சனை இல்லை நமக்கு. சரிங்களா? ஆனா நீ மருத்துவமனைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கட்டாயப்படுத்துறப்பதான் நம்ம அதை தவறா பாக்குறோம். நீங்க வீட்டுல பிறக்கிறது மருத்துவமனை நீங்க டிசைட் பண்ணிக்க. நீங்களே சொல்றீங்க எனக்கு ஹாஸ்பிட்டல் பேரு காலத்தப்ப எவ்வளவு இது இருந்துச்சு, ஒரு குண்டு நர்சி என் மேல உட்காந்து அமுக்க வந்துச்சு, நல்ல வேலை குழந்தை வெளில வந்துருச்சுன்னு சொல்றீங்க. ஆனா வீட்டுல அப்படி இல்ல, என் வீட்டுக்கார கையை பிடிச்சேன் குழந்தை எளிமையா வந்துருச்சுன்னு சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு எளிதுன்னு சொல்லி நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். புரியுதா? உங்க இஷ்டம் இல்லாம ஒரு குண்டு நர்ஸ் எப்படி உங்க மேல உட்காந்து குழந்தைய வெளில பிரிக்க எடுக்கும்? சரி, ரைட்டு, நல்லது. நாங்க ரொம்ப நேரம் பேசிட்டோம், மணியும் ஆயிருச்சு. தொடர்ந்து பேசுங்க. மீட்டிங் மற்ற கண்டக்ட் பேசுங்க. இப்போ யாருக்கா ஏதாவது கேள்வி இருந்தால் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம். அன்னைக்கு கொஞ்சம் அவங்க இணையறதுக்கெலாம் கொஞ்சம் நேரமானதுனால கொஞ்சம் நமக்கும் நேரம் ஆயிடுச்சு. கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், மற்ற சகோதரிகள் பதில் சொல்லுவாங்க. யாருக்கா கேள்விகள் இருக்குதுங்களா? வினோத் பேசுறீங்களா? ஹலோ வினோத் சொல்லுங்க. இல்ல அவங்க குழந்தைய வாங்கியிருக்காங்க. சரி சரி சரி. வினோத், உங்களோட பங்கு இதில் சிறப்பானது. ஏன்னா புரிஞ்ச விஷயம், அதுக்காக அவங்கள நீங்கள் எந்த விதத்திலும் கட்டாயப்படுத்தலை. ஆனால் அவங்களுக்கான பாதையை அமைச்சு கொடுத்தீங்க. பிள்ளைங்களை சந்திக்க வைக்கிறது, சகோதரிகள்கிட்ட பேச வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி பாதையை அமைச்சு கொடுத்தீங்க. இதுதான் ஒரு கணவரோட கடமையாக இருக்கணும். அதை மிக சிறப்பாக செஞ்சீங்க. ஒரு இடத்துல அடி வாங்கினதுனால அவங்களுக்கு இது ரொம்ப அழகாக எளிமையாக உள்ளே இறங்கிச்சு. அவங்களும் ஸ்ட்ராங்காக இருந்து இந்த இனிமையை அவங்க அனுபவிக்கிறதுக்கு கிடச்சிச்சு இல்லைங்களா? அதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஹலோ சொல்லுங்க வினோத். ஹலோ சொல்லுங்கக்கா. நம்ம முடிச்சுக்கலாமா? யாருக்கா ஏதாவது கேள்வி இருக்கா? இப்போ இன்னைக்கு யாரும் ஒன்றும் கேள்விகள் இல்லை போல் இருக்குது. அப்படி ஏதாவது கேள்விகள் இருந்தால் குழுவில் கேட்க சொல்லலாம்.
ரொம்ப சிந்து உங்களோட வருத்தப்பட்டேன்னா சிந்து உங்க அனுபவம் ரொம்ப சிறப்பா இருந்தது. என்னன்னா சிந்து, நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில ம், நேரங்கள்ல வந்து நமக்கு நமக்கு இந்த வழிதான் காட்டப்பட்டுச்சு. ஏன்னா அப்படிதான் நம்ம ம், வளர்க்கப்பட்டோம். ஆனா அதுலயே நம்ம ஆழ்ந்து போகாம உங்க ஆழ் மனசின் தேடல் வந்து ஒரு சிறப்பான ஒரு பாதையை வந்து கொடுத்துச்சு. இப்ப இனி பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்ககிட்ட நம்ம அதை பார்க்கும்போது நல்லா இருக்கும். அவங்க வளர்ந்து வரும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய விஷயங்கள் ம், வந்து உங்களோட இதுலேருந்து கிடைச்சிச்சு. அதாவது ஒரு இடத்துல போய் அந்த நம்ம திருப்பி திருப்பி சொல்லுவோம், கருவிகள் கணக்கீடுகள் வந்து நமக்கு சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு மிக சிறந்த இதாக இருந்தது. 3 முறை வந்து ம். அபாஷன்ங்கிறதுலாம் ஒரு தாய்க்கு வந்து மனவேதனையோட உடல் வேதனையும் சேர்ந்து இருக்குது. ஆனால் அதை வந்து நல்ல அருமையாக நீங்கள் வந்து கடந்து வந்திருக்கீங்க. அதுதான் வந்து இப்போ சாத்தியப்பட்டிருக்குது உங்களுக்கு அந்த இயல்பான பிரசவங்கிறது. இன்னொன்றுன்னா, இந்த வெயிட் பற்றி நீங்கள் சொன்னீங்க. அஹ் குழந்தை வந்து ரொம்ப ஆமாக்கா. சின்ன குழந்தையா இருந்தான்னு. ஆனால் அதுதான் அங்கே வந்து திருப்பியும் பழையபடியும் அந்த குழந்தைய அந்த வெயிட் குறையா இருக்குன்னு சொல்லிட்டு சிக்கலில் வைக்கிறது. அது இப்போ ஒரு குழந்தையோட வெயிட் எது தீர்மானிக்குதுன்னா அந்த தாயோட கர்ப்பபாத்திரம் தீர்மானிக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 1 கிலோலேருந்து 5 கிலோ வரைக்கும் பிறக்கிற குழந்தைங்களை வந்து அது வெளியில் வந்து இந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அது தன்னை தகவமைக்குது. அதுதான் வீரியமான விஷயம், வீரியமான வித்துங்கிறது அதுதான். ஆமா. அப்போ அது இப்ப என் பிள்ளைக்கு அதான் அக்கா, இவனுக்கு 5 மாசம் ஆகுது. இப்பதான் என் கண்ணுக்கு இவன் பிறந்த குழந்தை வைப்பாங்கல்ல, அந்த அளவு ரீச் பண்ணிருக்கா 3.5. நான் அது 4 கிட்ட. இதுவே நம்ம ஹாஸ்பிட்டல்ல அது இருந்தா கண்ணாடி பாட்டில் அப்படி இப்படி இன்குபேட்டர்ல வச்சிருப்பாங்களே, அது சொல்ல வரேன். அதான் அதான் இல்லை, இனி ம். அவரோட வளர்ச்சி நல்லா இருக்கும். இன்னொன்று வந்து நமக்கு வித்தியாசங்கள் தெரியும். பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது அது நீங்கள் அடுத்தடுத்த அனுபவத்தில் நீங்கள் வந்து அனுபவ பகிர்வு நீங்கள் சொல்லுவீங்க அதை. இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து உங்களோட அனுபவம் ரொம்ப தேவையாக இருந்தது. நிறைய சகோதரர்களுக்கு நிச்சயமாக தேவையாக இருக்கும். ரொம்ப ம். நல்லதுமா, ரொம்ப நன்றி. சின்ன குழந்தைய வச்சுட்டு உங்களோட நேரத்தை நீங்கள் இப்போ குழுக்காக நீங்கள் கொடுத்தது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இப்போ யாராவது ம். கேள்விகள் இருந்தாங்கன்னா குழுவை கேட்பாங்க சிந்து, நீங்கள் அதுக்கு பதில் கொடுங்க உங்களுக்கு நேரம் இருக்கும்போது. சரிங்களா? பொதுவாக ஓகேங்கக்கா. கலந்துரையாடல் நமக்கு இப்போ இன்னைக்கு நேரம் 9 ஆக போகுது இல்லையா? இங்கேயே ஆ, சந்தேகங்கள் கேட்கணும்னா கேட்கட்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க குழுவில் கேட்கட்டும். நீங்கள் ஆ. நேரம் கிடைக்கும்போது அதுக்கான பதிலை வந்து நீங்கள் வந்து கொடுங்க. அஹ் ஓகேக்கா. ந- நல்லதுமா, நல்லது. பிறப்பு ஆ, சான்றிதழ் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் அதோட அனுபவத்தையும் குழுவில் நிச்சயமாக பகிருங்க. அதுவும் நிறைய பேருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆ, சரிங்கக்கா. சிந்து அஹ் சௌதரி பேச தெரியலன்னு அருமையா பேசிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவங்க பேசல எனக்கு ஒரு உற்சாகமா ஆயிருச்சு. ஏன்னா அவ்வளவு ஆமாங்க அருமையா சகோ, அவங்களுடைய எல்லா எல்லா விஷயமும், ஆமா, எக்ஸ்பீரியன்ஸுமே எல்லா சொல்லிட்டாங்க. விஷயமும் உள்ள வந்துருச்சு, எல்லாம் எல்லா அவங்க விஷயமும் உள்ள வந்துருச்சு. ஆமா அருமையா இருந்துச்சு சிந்து சௌதரி, வாழ்த்துக்கள். சரிங்களா? உங்க ரைட்ஸை தெரிஞ்சுங்க. ஆ, அடுத்தடுத்து குழந்தைகள் பெற்று அந்த குழந்தைகள் உங்களை வந்து உங்களையும் வினோத் சௌகரியம் பாதுகாத்து சமூகத்துக்கு ஆ, நல்ல சேவை செய்யுங்க. ஏன்னா உங்களால சரிங்க. முடிஞ்ச சேவை இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ? புரியலண்ணா? சரியா? உங்களால முடிஞ்ச சேவை நாட்டுக்கு நல்ல ஆ, பல ஆ. பிள்ளைகள் கொடுக்கறதா தான் இருக்கும். சரிங்களா? ஆமாண்ணா. ம். ம். அந்த பிள்ளைகள் பிற்காலத்துல நல்ல விதமா வந்து இன்னும் நாடு செழிக்கட்டும். முக்கியமான விஷயம் ஒண்ணு, நீங்க வந்து எப்பயுமே நம்ம பிரச்சனையில தான் வந்து வளர்ச்சியே இருக்கும். ஒரு ம். மண்ணுக்கு மேல போட்ட விதை முளைக்காது. மண்ணுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் முட்டி முளைச்சு மரமாகும். அதே மாதிரி ஓ. பிரச்சனைகளுக்கு நம்ம பயப்படக்கூடாது. பிரச்சனைகளை நம்ம ம். தாண்டி வர்றப்பதான் நம்ம வலிமையாகிறோம்னு அர்த்தம். புரியுதா? ஆ, ஒரு சரிங்க. குழந்தை பல குழந்தைகளை உருவாக்கக்கூடிய உடல், உங்களுடைய ஆணை விட பெண்ணுக்கு அந்த உடல் திறமும் சக்தியும் அதிகம். ஏன்னா பல குழந்தைகளை உங்க உடல் உருவாக்க தெரியுது. அதே மாதிரி ம். சமுதாயத்திலையும் பல பிரச்சனைகளை நீங்க துவம்சம் பண்ணக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு. அதனால உங்களுடைய ஆனா உரிமையை உண்மையிலேயே நான் நிறைய சொல்லணும்னு நினைச்சேன். வலிமையா எனக்கு அது பேசுங்க. கண்டினியூ நல்லா வரல. சொன்னீங்க, நல்லா பாட் சொன்னீங்க. பாட்டா தான் வருது. பெண்களை பெண்களை வந்து ம். எப்பயுமே இந்த சமூகம் அடக்கணும் அப்படின்னு நினைக்கும். சரியா? ஆ. பெண்கள் வீறு கொண்டு எழுகிறப்ப ஒதுங்கி போகும். அது அப்புறம் என்ன செய்யணும், ம். நல்லது செய்றேன் அப்படிங்கிற பேர்ல இந்த சமூகம் இந்த அலோபதி சிஸ்டத்தின் மூலமா கூட அடக்க ஆ. வரும். அப்பயே நீங்க அதையும் துவம்சம் பண்ணி வெளியில வரணும். சரிங்களா? ஏன்னா உங்களுடைய ம். ஆரோக்கியம் தான் சமுதாய ஆரோக்கியம். நீங்க நல்லா இருந்தா எல்லாரும், நாங்க எல்லாருமே நல்லா இருப்போம், ஆ. குடும்பமும் நல்லா இருக்கும். சரிங்களா? பெண்களுடைய ஆ, ஆரோக்கியம் சரிங்க. தான் நாட்டுடைய ஆரோக்கியம். சரிங்களா? சரி, நல்லது. நல்லது, சரிங்க. சிறப்பா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். ஆ, சரிங்க. வச்சுறேன். ஓ, லைன்ல இருக்கணுமா? கிரி அண்ணா முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? ஓகேண்ணா. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி. கேள்வி கரெக்ட்டுங்களா? கரெக்ட்டுங்க. இருங்க, இங்க சிக்னல் இல்ல. மறுபடியும் ஒரு முறை கேள்வி சொல்லுங்க.
அம்மா உங்க கேள்வி அரசு ஊழியரா இருக்கவங்க வீட்டுல குழந்தை பெத்துக்கலாமா? அப்படி பெத்துக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேக்குறீங்களாமா? காவியான்ற கேள்வி ஆமாங்க கேட்டிருக்கீங்க. ஆமா, ஆமாங்க அதுவா? ஆமாங்க ஆமாங்க. நீங்க அரசு ஊழியராவே இருந்தாலும் சரி, அரசு மருத்துவத்துறையில ஆங்கில மருத்துவத்துறையில வேலை செய்யறவங்களாவே இருந்தாலும் சரி, நீங்க எந்த மருத்துவ உதவியும் உங்களுக்கு எந்த மருத்துவ உதவியும் இல்லாம வீட்டுல குழந்தை பெத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட உரிமை. அதனால உங்க வேலையை பறிக்கவோ எதுவும் செய்யவும் முடியாது. சரிங்களா? ஆனா அந்த சும்மா பொய்யான ஒரு அச்சுறுத்தல் தருவாங்க. இந்த மாதிரி நீங்களே ஆங்கில மருத்துவரை வந்து நீங்களே வீட்டுல மருத்துவம் இல்லாம குழந்தை பெத்துக்கலாம் எப்படி? அதெல்லாம் கூடாது. ஹாஸ்பிட்டல்ல தான் பெத்துக்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாம அச்சுறுத்தல் தருவாங்க. இல்ல உங்க வேலை போயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவும் செய்ய முடியாது. சரிங்களா? இது நீங்க உங்களோட தொழில்ன்றது வேற. உங்களோட தொழில்ன்றது வேற. உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைன்றது வேற. அதுல இருக்க உரிமைன்றது வேற. சரிங்களா? இப்ப இல்ல மகப்பேறு ரொம்ப உங்களை நான் யாரும் விடுப்பு கரெக்ட்டுங்களா? மிரட்டவும் சொல்லுங்க வினோத். சொல்லுங்க. காவியா மகப்பேறு சொல்லுங்கம்மா. விடுப்பு அதுக்கெல்லாம் ஏதாவது மகப்பேறு விடுப்பு அதெல்லாம் இது பண்ணும்போது ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ் ஏதாவது காவியா, ப்ராப்ளம் நான் என்ன வருங்களா? ரிஸ்க் சொல்றேன்னா இருக்குங்களா? நீங்க நான் என்ன சொல்றேன்னா மகப்பேறு விடுப்பு அதுவே ஒரு ஹராஸ்மெண்ட் தானே. அது உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்குங்க. பெண்கள் நலம் அப்படின்னு சொல்றப்ப நீ எனக்கு ஏத்த மாதிரி நீ செஞ்சாதான் உனக்கு விடுப்பு தருவேன். நீ எனக்கு ஏத்த மாதிரி செஞ்சாதான் உனக்கு வந்து நான் பேறுகால பணம் தருவேன். நீ எனக்கு ஏத்த மாதிரி செஞ்சாதான் நான் அரசூழியம் தருவேன்னு சொல்றது பெண்கள் மேல் நடத்துற வன்முறை இல்லையா? அது ஹராஸ்மெண்ட் இல்லையா? ஹராஸ்மெண்டா இல்லையா? ஆமா ஆமா. நீங்க இல்ல அதை நீங்க வந்து உணர்த்துங்க. நான் நீங்க என்ன ஒண்ணு சொல்றேன்னா ஒண்ணு அதை நீங்க வந்து உணர்த்துங்க ஃபர்ஸ்ட். என் குழந்தைய நான் வந்து வீட்டுல பெத்துக்கிட்டேன். சரிங்களா? இதுக்கு எனக்கு பேறுகால விடுப்பு வேணும். இதுக்கு எனக்கு பண ஊதியம் வேணும். சரிங்க. இல்லைங்க சார், இதுல ஏதாவது ரிஸ்க் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத அதை எப்படி எதிர்கொள்றது அந்த மாதிரி கேக்குறீங்க. வீட்டுல கேக்குதா? கேக்குதுங்க. நீங்க உங்க வேலை சம்பந்தப்பட்ட எதுவும் ப்ராப்ளம் வருமான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க. ஆக்சுவலா வந்து இங்க வந்து பாண்டிச்சேரியிலயும் சரி, தமிழ்நாட்டுல ரொம்ப சுலபமா வந்து நீங்க அதெல்லாமே வந்து கடந்து போக முடியும். ஆனா பாண்டிச்சேரியில இன்னும் வந்து டைட்டா இருக்கு. இங்கேயும் ஒரு அரசு ஊழியர் வந்து அந்த மாதிரி வந்து செஞ்சிருக்காரு. அதனால வந்து உங்க வேலை வந்து பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது 0.0 அந்த அளவுக்கு வந்து அதுல ஒண்ணுமே கிடையாது அதுல. அதுல வந்து எந்த விதமான உங்களுடைய வேலைக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் வராது. அதுக்கு வந்து நம்ம இங்க குழுக்கள்லயே வினோத் தவிர நம்ம குழுக்கள்லயே ம், கவர்மெண்ட் வேலை பார்க்குற சகோதரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல குழந்தை ம், பெற்றிருக்காங்க. சரிங்களா? ம், இங்க என்ன விஷயம் கேட்டீங்கன்னா இந்த பொய்யா சொல்றாங்க இல்லையா? இந்த சட்டம்ங்கிறது ஒண்ணு இருக்கும். ஆனா அவங்க பொய்யா ஒண்ணு சொல்லிக்குவாங்க. சரிங்களா? இந்த கொரோனா ஊசி போட்டாதான் நீங்க வந்து ம். கவர்மெண்ட் ஜாப் வர முடியும்னு சொன்னாங்க. ஆனா அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லையே. அந்த கிடையாது மாதிரி இல்ல. அத்தாரிட்டி சைனிங் அத்தாரிட்டி எதுவுமே அதெல்லாம் சும்மா சொல்றது. இல்ல அதாவது மிரட்டுறது. இது இது மிரட்டுறது, ஏமாத்துறது, கரெக்ட். போர்ஜரி பண்றது, ம், 420 வேலை பாக்குறது இதெல்லாம். அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்த விஷயத்த நான் எப்படி பாக்குறேன்னா நீ அரசூழியரா இருக்கிறீங்க, அரசூழியரா இல்லங்கிறீங்க, அதுதான் விஷயம் கிடையாது. உங்களுக்கு பல பலன்களை கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா பணம் பலன்கிறது மக்களுடைய வரி பணத்துல இருந்து கொடுக்கப்படுது. தடுப்பூசி ம், ஆராய்ச்சிக்காரன்ட்ட இருந்து வாங்கி கொடுக்குறாங்களா உங்களுக்கு? அப்படின்னா அதை ம், கேளுங்க. அவன் சொல்றது பணம் பலன்கிறது இப்ப முத்துலட்சுமி ரெட்டியுடைய பணம் பலன் தர்றான். ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து பெண்களுக்கு தர்றான். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் நலத்துக்கு தானே தர்றாங்க. சரியா? கரெக்ட். ம். தடுப்பூசி போட்டாதான் தருவேன்னா அப்ப தடுப்பூசி கம்பெனிக்காரர் இருந்து வாங்கி கொடுக்குறான்னு எதுவும் இது இருக்கா? எதுவும் ஒரு அப்படி எதுவும் சொல்லலையே. அப்படி எதுவும் சொல்லல. கரெக்ட். அப்ப இங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அது நீங்க அழுத பிள்ளைதான் பால் குடிக்குங்கிறதா அங்க விஷயம். நீங்க தான் பேசணும். இப்ப நம்ம வந்து உங்களுக்கு தேவையான சட்ட உதவிகளோ மத்ததோ நாங்க பண்ண ரெடியா இருப்போம். உங்களுக்கு தேவையான 10 பேர் 20 பேர் அந்த இடத்துக்கு வரணும். சில அத்துமீறல் நடக்குதுன்னா அங்க குரல் கொடுக்கணும். அப்படிங்கிறதுலாம் நாங்க ரெடியா இருப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்குறது நீங்களா தான் இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது முழுக்க முழுக்க உங்களுடைய ரைட்ஸ்ன்னு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்குங்க. அரசு ஊழியரா இருந்தாலும் வீட்டுல குழந்தை பெத்துக்கிற கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு ஹராஸ்மெண்ட் பெண்கள் மீது நடத்தப்படும் வன்முறைங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய விருப்பம். நீங்க வீட்டுல குழந்தை பெத்துக்கிறது உங்களுடைய விருப்பம். நீங்க அரசு ஊழியராகவே இருந்துட்டு போங்களேன். அந்த பேர்கால விடுப்ப நீங்க நான் குழந்தை பெத்துக்கிட்டேன் எனக்கு பேர்கால விடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி தாராளமா கேளுங்க. வீட்டுல குழந்தை பெத்துக்கிட்டா தர முடியாது சொல்ல சொல்ல முடியாது. சொன்னா அது அப்பன்ஸ் குற்றம் சட்டப்படி. அதே மாதிரி நான் வீட்டுல குழந்தை பெத்துக்கிட்டேன் எனக்கு வந்து பெண்களுக்கு நான் அந்த 10,000 ரூபாய் 18,000 ரூபாய் தர்றீங்களே அது தாங்க அப்படின்னு நீங்க விண்ணப்பிங்க.
ஏன்னா அவன் என்ன சொல்லுவானா, இவங்க நீங்க கேட்கலன்றான், விண்ணப்பிக்கலன்றான். இல்லைன்னா வந்து உங்க பேரை சொல்லி அவன் ஏதோ சைனிங் போட்டு அவன் வாங்கியிருப்பான். முழுக்க அந்த 10,000 18,000 மொத்தமே வாங்கியிருப்பான். ஏன்னா எல்லாமே இங்க நடக்கும். அதனால நீங்க முதல்ல விண்ணப்பிங்க. முதல்ல எனக்கு வேணும், நான் வீட்டுல குழந்தை பெற்றுக்கிட்டேங்கிறத தைரியமா அனௌன்ஸ் பண்ணுங்க. சரிங்களா? தைரியமா பண்ணுங்க. ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கிறத விட நீங்க அதை தைரியமா செய்யுங்க. செஞ்சுட்டு அப்புறம் பேஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்பதான் உங்களுடைய ரைட்ஸ் என்னன்னு தெரியும். அப்பதான் ஒரு விஷயத்த நீங்க எப்படி வந்து சாதிக்க முடியும்னு தெரியும். நீங்க இத வந்து இத வந்து நீங்க கேஷுவலா எப்படி பண்றீங்களோ, நீங்க உங்க விருப்ப பிரகாரம் பண்ணுங்க. நீங்க வந்து நான் வந்து இத வந்து நீங்க அனாவசியமா வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் அந்த மாரி வீட்லயே வந்து குழந்தை பெத்துக்க போறேன் அப்படிங்கிறத, ஒரு சில இடத்துல நீங்க அவாய்ட் பண்றது என்ன கேட்டா நல்லது. அது வந்து சா என்ன கேட்டா ஒரு சாமர்த்தியம்னு சொல்லுவோம் அத. ஏன்னா, தேவையில்லாம மத்தவங்களுக்கு வந்து நீங்க பதில் சொல்லிக்கிட்டு, உங்க டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, உங்களோட மனநிலைய வந்து கெடுத்துட்டு இருக்கிறது வந்து, நீங்க அத வந்து அதாவது வந்து அவாய்ட் பண்ணலாம். நீங்க உங்க வேலைக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. நீங்க வந்து இத வெளியில வந்து அந்த அளவுக்கு சொல்லாம நீங்க வந்து சொல்லவே கூடாதுன்னு சொல்லல. ஏதோ ஒரு விதத்துல தெரியுதுன்னா, அது தெரிஞ்சுட்டு போட்டும். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க இத வந்து எல்லாருக்கும் தெரியிற மாதிரி எந்த விஷயமும் பண்ணாம இருக்கிறது என்ன அதாங்க, கேட்டாக்கா இத பொறுத்த கரெக்ட்டுன்னு. இத பொறுத்த வினோத், இத ம். பொறுத்தவரைக்கும் நான் எப்படி பாக்குறேன்னா, 10 வருட காலத்துக்கு மேல நான் நிறைய சௌகரியங்களை பார்த்த அனுபவத்துல நான் எப்படி பாக்குறேன்னா, இது வந்து பெண்கள் வந்து அறிவிக்கிறது பிரச்சனையே கிடையாதுன்னு நான் பாக்குறேன். ஏன்னா அங்க ஆ. இருந்து அவங்களுடைய நான் வீட்டுல தான் பெத்துக்கிற போறேன்னு சொல்லிட்டு ஒரு எழுத்துப்பூர்வமா கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ம். அதுக்கப்புறம் அவங்கள ம். என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க அப்புறம் என்ன? வந்து இங்க இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆண் வந்து முன்னாடி முன்னாடி வந்து நிக்கிறாரு பாத்தீங்களா, ம். வீட்டுக்காரரு. ம். அப்ப அங்கதான் அங்க பிரச்சனை இருக்குது. அவங்களே சொல்லிடுறாங்க, நான் வீட்டுல தான் குழந்தை பெத்துக்கிற போறேன், இது என்னுடைய ரைட்ஸ், ஆர்டிகல் 23 படி எனக்கு வாழும் உரிமையின்படி என்னுடைய உடம்பையோ உயிரையோ பாதிக்க கூடாது, எனக்கு அதுக்கு சுதந்திரம் இருக்கு. ஆர்டிகல் 29 படி எனக்கு வந்து மரபு பேறுகாலம், மரபு பேறுகாலங்கிறது நம்ம மரபுல உள்ளதுதான். சரிங்களா? அப்படின்னா அந்த பெண் புரிஞ்சுக்கிட்டு அதை எழுத்துப்பூர்வமா எழுதி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ம். அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல யாரும் இங்க வரவும் முடியாது. விஷயம் நீங்க ரொம்ப சொல்றது சிம்பிள். இங்க நீங்க எழுதி கொடுக்காம சமாளிக்கிறப்பதான் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண் வந்து எழுதி கொடுக்காம இதை சமாளிக்கிறப்பதான் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, இல்ல, இல்ல. நான் பலவிதமான சமாளிக்க மன சொல்லல. உளைச்சலுக்கு நீங்க இல்ல, தைரியமாவே சொல்லட்டுமே, அதுக்கு மேல அவங்க என்ன இல்ல. செய்ய இல்ல. முடியும்னு நான் கேக்குறேன். நான் 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 அது சொல்ல வரல. அவங்க வந்து வேலை விஷயத்துல அவங்க வந்து பயப்படுறாங்க. பட் ஆனா அது எதுவுமே வேலையே பண்ண ஒண்ணும் முடியாது. என்ன என்ன செய்ய முடியும்? ஒரு ஒண்ணு கவர்மெண்ட் சர்வெண்ட்ட நீங்க என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நான் வேலை இப்போ நான் அவங்களுக்கு கவர்ன்மெண்ட் சர்வன்ட் நான் சொல்றது கவர்ன்மெண்ட் சர்வன்ட்னு சொல்லல. ஒரு சாதாரண ஆ, ஒரு குடிமகன எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து அவங்களுடைய உரிமை அது. இது வந்து ஆ, அரசு சாசனத்திலே இருக்கு. நான் அவங்களுடைய இது நான் என்ன என்னன்னா சொல்ல வரேன்னாக்கா அரசியல் சாசனம், நான் இதை தாண்டி நான் சொல்றேன். அரசமைப்பு சாசனத்துக்கு மீறினதாங்க பெண் உரிமை. இங்க வந்து நம்ம இறையாண்மை மிக்க நாடு, பெண்களுடைய கண்ணியத்துக்குள்ளதுன்னு சொல்றோம். இப்ப எழுதி கொடுத்ததுல உங்களுக்கு என்ன சிக்கல்ன்ற? இப்போ ஒரு பெண் இருக்காங்க, நான் வீட்டுல ம், குழந்தை பெத்துக்கிறது என்னுடைய ரைட்ஸுங்க, நான் வந்து வீட்டுல தான் பெத்துக்கிற போறேன், நான் அதுக்கான தேவையான விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும், அதோடைய சாதக பாதகங்கள் எல்லாமே எனக்கு தெரியும், இதுக்கு நான் தான் பொறுப்பு, அதனால வந்து எனக்கு வந்து வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சைனிங் அத்தாரிட்டி எழுதி கொடுத்துறாங்க. இதுக்கப்புறம் இல்ல என்ன இல்ல செய்ய முடியும் நீங்க என்ன செய்ய நான் முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இல்ல நான் வந்து அவங்கள இது பண்ண சொல்லல. நீங்க இங்க அவங்கள நம்ம பாதுகாக்கணும், நீங்க திருவண்ணா அவங்களுக்கு முன்னாடி திருவண்ணாமலையில நின்று பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க? திருவண்ணாமலையில ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்தது. ம். திருவண்ணாமலையில ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்தது. இயற்கை வாழ்வியல்ல அவர் வந்து வீட்டிலேயே சுகப்பிரசவம் பண்றேன்னு சொல்லிட்டு ஏங்க, நான் என்ன பண்ண சொன்னா, அந்த பொண்ணுக்கு நாலேஜ் இருந்துச்சா? நான் அதுதான் இல்ல இல்ல அந்த நான் என்ன பொண்ணு சொல்ல எழுதி கொடுத்து நான் என்ன இல்ல இல்ல வினோத்து, அந்த நான் பொண்ணு எழுதி அவங்கள எனக்கு யாருக்கும் ஆ, யாருக்கிட்டையும் நான் அவங்க மறைக்க சொல்லல. நான் வந்து ஆ. ஆஹ், நான் இப்ப அவங்க வந்து நம்ம இருங்க, நீங்க திருவண்ணாமலையில சொன்னவங்க அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் தான் முன்னாடி முன்னாடி நின்னு அடி வாங்கிட்டு அத்- போனாரு. அதுதான் இங்க நானும் அந்த சொல்றேன். பொண்ணு இருங்க, அந்த பொண்ணு முன்னாடி நின்னுச்சுன்னா தெளிவா அவங்க ஹஸ்பண்டே ஆஹ், தொட முடியாது. நல்லா கேட்டுங்க. ஏன்னா இது முழுக்க முழுக்க நானே எப்படி பார்ப்பேன்னா, நானே இப்ப என்கிட்ட ஒருத்தர் கணவர் கால் பண்ணி கேட்கிறாருன்னு வச்சுங்க, இந்த ம், மாதிரி என் பொண்டாட்டிக்கு வந்து வீட்டுல பெருகாலம் பாக்குறேங்க, இதுக்கான லீகல் ரைட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா, போன முதல்ல வைங்க, அவங்க மனைவியை பேச சொல்லுங்கன்னு சொல்லுவேன். கரெக்ட் ஏன்னா தான். இவர் கட்டாயப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆமா உண்மைதானே. இது யார் புரிஞ்சுக்கிறணும்? இப்ப ம், பெருகாலத்துல அவங்க உடல் இது உரிமை எல்லாமே அந்த பெண் தான் இது ஒரு வாய்ப்பு தானே அவங்களுக்கு, நல்ல வாய்ப்பு தானே. ஆமா. இது எல்லாமே இப்ப கொரோனா ஊசி வேணாம்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது மொத்தத்துக்கு எல்லாருடைய ரைட்ஸும் கூட. சரிங்களா?
ஆமா. இல்ல ஏதோ ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது மொத்தமா எல்லாருடைய ரைட்ஸும் கூட. ஆனா இது பெண்களுக்கான ஸ்பெசிபிக்கான ரைட்ஸ் இல்லையா இது? ஸ்பெஷல் இது ரைட்ஸ் இல்லையா அவங்க இது? ஆமா. இது அவங்களுக்கே உரித்தான ஒரு உரிமை தானே அது. ஆ, எப்பயுமே இந்த தனித்துவமானது. விஷயத்துல நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அவங்கள தொட விட மாட்டோம். ஆனா அவங்க முதல்ல அதுக்கு தயாராகணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு சில சில்லறைங்கலாம் இருக்கு. அதுங்க சும்மா இருக்காது. நான் என்ன ஏதாவது ஒண்ணு கேட்கிறேன்னா, இப்ப நோண்டிட்டே இருக்கும். நீங்க 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 லவ் மேரேஜா அரேஞ்ச்டு மேரேஜா? லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். இப்ப நீங்க லவ் மேரேஜா கூட்டு ஓடி பண்ணீங்களா என்ன? ஆமா. எஸ்கேப். கூட்டின்னு போயிட்டாங்க. சரி. இப்ப உங்கள வந்து அந்த உங்களுடைய விருப்பத்தோட அந்த பொண்ணு உங்கள கூட்டு போச்சா? உங்கள கேட்டாங்களா? இல்ல உங்க மனைவிட்ட உன் விருப்பத்தோட தான் அவங்க கூட போனியாமான்னு உங்க மனைவிட்ட கேட்டாங்களா? லேடீஸ்ட்ட தான் கேட்பாங்க. எல்லாத்துக்குமே இங்க லேடிஸ் தாங்க. நீங்க அவங்கள துன்புறுத்துறீங்களான்னு தான் பாக்குது. நாங்களும் பாக்குறோம், சட்டமா தான் பாக்குது. நீங்க எதுவும் இது பண்ணீங்களா? அப்படின்னு தான் பாக்க. அதுதான் இங்கேயும். இங்க வீட்டுல குழந்தை பிறச்சுன்னா உன் விருப்பமா உங்க வீட்டுக்காரர் விருப்பமான்னு தான் நாங்களும் கேட்போம். லீகலாவா அப்படிதான் பாக்குறாங்க. ஆமா. அப்ப இவங்களுக்கு தான் நாலேஜ் இருக்கணும். பெண்கள் தான் நம்ம வருவோம், பாதுகாப்போம், எந்த பிரச்சனையும் நம்ம சந்திப்போம். அது அடுத்த கட்டம். ஆனா முக்கியமா வந்து இது இது முழுக்க முழுக்க பேரியாலஜி பொறுத்த அளவுக்கு லேடிஸ் ம். ரைட்ஸ்ங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. இல்ல, இல்ல. நான் இப்ப நான் சட்டப்படியே வந்து உங்களுக்கு எளிமையாவே சொல்லிட்டேன். இல்ல, இல்ல. நீங்க சொல்றது ஆ. எல்லாமே எனக்கு புரியுது. நான் வந்து அவங்கவங்களுக்கான அனுபவத்துல நடக்கிற ஒரு சின்ன விஷயத்த அவாய்ட் பண்றதுக்கு தான். நான் வந்து அவங்கள பயப்பட சொல்லல. ஒரு சில இல்லங்க, சில்லறைங்க எழுதி இருக்குங்க. கொடுத்தா என்ன பின் விளைவு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பொண்ணு போய் எழுதி கொடுத்துட்டாங்க. என்ன இப்ப நீங்களே நான் நீங்களே ஒரு அவங்க பெண்ணா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இருங்க, ம். நீங்களே ஒரு பெண்ணா இருக்கீங்க. நீங்க பேறுகாலம் வந்து உங்களுக்கு வீட்டுல பத்துக்குன்னு ஆசை வந்துருச்சு. நீங்க வந்து உங்களை தொந்தரவு பண்றாங்க. நீங்க வந்து எனக்கு உங்களுடைய சர்வீஸ் தேவையில்லை, நான் வந்து வீட்டிலேயே குழந்தை பார்த்துக்கிறேன், என்னுடைய டிசைட் பண்ணிட்டேன், சாதக பாதமா இதுவாக இருந்தாலும் நானே ஏத்துக்கிறேன், இதுக்கான லா அண்ட் ரூல்ஸு இதுபடி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 2 பாயிண்ட் சொல்லி எழுதி கொடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களை என்ன தொந்தரவு பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு நான் வந்து இல்ல, பதில் நீங்க சொல்லிடுறேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் என்னுடைய சொல்லுங்க. அதாவது நீங்க சொல்றத வந்து செய்யறதுல எந்த விதமான சிக்கலோ, எந்த இல்ல, விதமான நீங்க பயமுறுத்தலோ சொல்லி எதுவும் பண்ண செஞ்சுட்டீங்க, முடியாது. இத இத செஞ்சுட்டீங்க, செஞ்ச முன்னாடி உங்களுக்கு சிக்கல் வராதுன்னு சொல்றீங்க, அப்படிதானே? இல்ல, நீங்க கேக்குற கேள்வி வந்து கரெக்ட்டான கேள்வி. ஓகேங்களா? நான் வந்து நான் வந்து அதுக்கு எனக்கு ஒரு மாற்று கருத்தே கிடையாது. நான் என்னுடைய இதுல வந்து அ ஒரு சின்ன சின்ன விஷயத்த வந்து நான் அனுபவிச்சேன். அவங்க வந்து ஒரு கவர்ன்மென்ட் சர்வன்ட்டா இருக்கிறாங்கனாக்கா, அந்த இடத்துல வந்து ஒரு சில விஷயத்த வந்து நானும் பார்த்துருக்கேன். நான் அந்த விஷயத்த தான் நான் என்னுடைய அனுபவத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு விஷயம். நான் வந்து பர்ட்டிகுலரா இப்ப அந்த ஒரு அலப்பறை குடுத்தார்ல, அந்த மாரி இல்ல, இல்லாம நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லல. எழுதி கொடுத்த முன்னாடி அவங்களுக்கு என்ன சிக்கல் வரும்னு நினைக்கிறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். நீங்க அவங்க லீகலா நான் மூவ் பண்ணிட்டாங்க. இல்ல, இல்ல. நான் லீகலா சொல்றது என்ன, உங்கள்ட்ட இல்ல உங்கள்ட்ட இருங்க. வந்து எனக்கு வந்து இது இது நீங்க சொல்ற இல்ல, நீங்க கருத்துக்கு நான் மறு இருங்க. கருத்தே கிடையாதுன்னும்போது, இல்ல ஒரு நான் நிமிஷம். நீங்க சொல்ற நீங்க கருத்துக்கு இது இது இருங்க, ஒரு இது நிமிஷம். நீண்டுகிட்டே போகும். சிம்பிளான கேள்வி. இது அதுக்காக தான் நீண்டுகிட்டே நான் போகும். சொல்றேன். நான் அதுக்காக தான் சொல்றேன். நீங்க அவங்க சொல்ற லீகல் கருத்துக்கு எனக்கு அவங்க மாற்று லீகல் கருத்தே அவங்க கிடையாது. லீகலா அவங்க லீகலா லெட்டர் கொடுத்துட்டாங்க. முடிஞ்சுச்சு அங்க. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வருங்கிறீங்க? நான் தான் சொல்லிட்டேன். எந்த பிரச்சனையும் வராது. நீங்க சொல்ற கருத்துக்கு அவ்வளவுதான், இந்த முடிஞ்சுச்சு. நீங்க நான் என்ன சொல்றேன்னா அவ்வளவுதான். சிம்பிளான கேள்விக்கு சிம்பிளா பதில் சொல்லிருங்க. இப்ப நீங்க அந்த சௌகரிய விட நீங்க தான் அதிகமா கேள்வி ஏதோ போட்டு குழப்பியிருக்கீங்க. ம். ஆக்சுவலா இது குழப்பம் கிடையாது. நான் ம். சொன்னது வந்து நீங்க வந்து சரி ஓகே. கரெக்ட் தான். நீங்க சொன்னது தான் கரெக்ட். லீகலா குடுத்து நான் சொல்றது கரெக்ட் சொல்லலாங்க. லீகலா அவங்க மூவ் ம். பண்ணிட்டாங்க. எழுதி குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் இப்ப அறிவுரைங்கிற பேர்ல பிரச்சனைய பத்தி வந்தாச்சுன்னா, பேசல. உங்களுக்கு உங்களுக்கு நான் சொன்னது ஒண்ணும் புரியலன்னு நெனைக்கிறேன். நீங்க என்கிட்ட இவ்ளோ தூரம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்க சொல்ற கருத்து கரெக்ட்டான கருத்து. நீங்க சொல்றதுக்கு நான் வந்து உடன்படுறேன். எனக்கு மாற்று கருத்தே கிடையாதுன்னும்போது, நீங்க மறுபடியும் மறுபடியும் திருப்பி அதையே பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன விஷயம் சொன்னேனோ, நீங்க அதுக்கான கேள்வி ஏன் இப்படி பேசுனீங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் அதுக்கான பதில நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா உங்களோட நீங்க கருத்துக்கு எனக்கு முரண் எந்த கருத்தே கிடையாது. ஏதோ ஏதோ ஒரு ஏதோ ஒரு கவர்ன்மென்ட் சர்வன்ட்க்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, அவங்களுக்கு சட்டம் தெரியலன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நீங்க ஏன்னா நீங்க இவ்வளவு பாக்குறீங்க தூரம் இல்லையா? எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் வேண்டியதே இல்ல. ஏன்னா உங்களோட கருத்துக்கு எனக்கு முரண் கிடையாதுல்ல. இல்ல சட்ட ரீதியா பண்ண முடியாது. அவங்கள ஆபத்து வரும்னு எதுவுமே கிடையாது. எனக்கு தான் அது மாரி ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிறத நான் இப்ப தெரிஞ்சாலும் தெரியலனாலும் யாரும் ஒண்ணும் பண்ற போறது கிடையாது. நானும் ஆமா. அதே இப்ப கருத்துல தான் நான் நான் நிக்கிறேன். என்ன சொல்ல வரேன்னா, இப்ப அந்த சகோதரி எளிமையா ஒரு கேள்வி கேட்டாங்க.
எனக்கு நான் அரசு ஊழியருங்க. நான் வீட்டில் குழந்தை பெற்றுக்கிட்டா எனக்கு சட்ட ரீதியாக பிரச்சனைமா கேட்டாங்க. நான் சொல்கிற பதில் என்னன்னா, வராது, நீங்கள் தைரியமாக ரிட்டர்னில் எழுதி கொடுத்துருங்க, உங்களுக்கு தேவையான ரைட்ஸ் வாங்கிருங்கன்ட்டேன். இதுக்கப்புறம் என்ன இதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க கேட்ட கேள்வி நான் ஃபீல் பண்ண நான் தான் மறுபடியும் நீங்க சொல்றேன். அதுல ஃபீல்லாம் எனக்கு மாற்று விட்டுருங்க. இங்க ஃபீலையே விட்டுருங்க. சட்டங்கிறது சென்ஸ், ஃபீல் கிடையாது. நான் அவங்க லீகலா கேட்டாங்க. சட்டங்கிறது ஒரு அறிவு. அதுக்கு ஃபீலிங் கிடையாது. இப்ப நான் அவங்க லீகலா கேட்டதுல கேட்டாங்க, நான் உங்களுக்கு இல்ல, இல்ல. லீகலா சொல்லிட்டேன். இப்ப நீங்க இவ்வளவு தூரம் பேசுறதுக்கான காரணம் வந்து நான் கொஸ்டின் கேட்டேன்ல, அதுல உங்களுக்கு முரண்பாடு இருக்கு. என்னோட கொஸ்டின்ல என்ன முரண்பாடு இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கு. நீங்க கொஸ்டின் கேட்கல. அவங்களுக்கு நீங்க ஒரு ஆலோசனை சொல்லி தவறா கைட் பண்ண பிளான் பண்ணீங்க. ஓ, நான் பிளான் பண்ணனா? நீங்க லீகலா லெட்டர் எழுதி கொடுங்கன்னு சொன்னா முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் நீங்க அவங்களுக்கு வேற என்ன சொல்ல வரீங்க? நீங்க தெரியாம அதை கொஞ்சம் தெரியாம சாமர்த்தியமா வச்சுக்கோங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு அப்படி கொண்டு போ, அப்படி அது விஷயமா அது அப்படி சொல்லணுமான்றேன் நான். என்ன தவறு செய்யறாங்க? ஏன் அதை மறைக்கணும்? நான் ஏன் உங்களை அதை சாமர்த்தியமா கொண்டு போகணும்? ஐயோ, நான் சொன்னது வந்து உங்களுக்கு வந்து நீங்க மறுபடியும் இந்த சட்ட ரீதியா தான் வரீங்க தவிர்த்து, நான் வந்து வெளியில தேவையில்லாம ஒரு சில விஷயத்த பேசிக்க வேண்டாங்கிறத தான் சொல்றேனே ஒழிய, நீங்க மறுபடியும் பேசி அதுக்குள்ளே தான் வரீங்க. சமாளிக்கட்டுமேன்றேன். எத்தனை காலம் மறைச்சே வைப்பீங்க? தைரியமா சொல்லுங்க. நான் ஆமாடா, நான் மறைக்க வீட்டுல தான் சொல்ல. பெத்துக்குவேன். இங்க பாருங்க மறுபடியும் சொல்றேன். சரி, நீங்க ரைட்டு வந்து ரைட்டு. இதை மறுபடியும் நம்ம அடுத்து இன்னொரு நாள் பேசுவோம். இது நமக்கு 2 பேருக்கு உள்ள போய்கிட்டு இருக்கு. இல்ல, சரி, இல்ல. கிரி ஏதோ நான் சொன்னீங்க சொல்லுங்க. சரி, சொல்லுங்க. பேசுவோம், அடுத்து பேசுவோம். கிரி என்னமோ சொன்னீங்க சொல்லுங்க. ஏதோ சொன்னீங்க சொல்லுங்க. ஏதோ ஒண்ணு முடிச்சுக்கலாம்ண்ணா. ஏன்னா நம்ம சகோதரிகள் எத்தனையோ பேரு இந்த மாதிரி வீட்டுல குழந்தை பெத்து போறவங்க பிரச்சனை வந்துச்சு, நான் வீட்டுல தான் பெத்துப்பேன் அப்படி சொல்லிட்டு உறுதியா இதுல பெத்துருக்காங்க. இப்போ கூட நம்ம கூட இருக்காங்க. அதான் சொல்ல அதுக்கு மேல வந்தேன். அவங்கள பண்ண முடியாதுங்க. அது ஹராஸ்மெண்ட்டுங்க. ஆமா. அது சட்டம் ம். தெரியாதவங்க வேணா அப்படி இருக்கலாம். நம்ம எல்லாமே வந்து நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதுக்கு வந்து எல்லா பெண்களுக்கும் உரிமை இருக்கு. தைரியமா எழுதி கொடுங்க. உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றவங்களா இருக்கா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிடுங்க. அதுக்கு மேல நீங்க லேடிஸ் ஹராஸ்மெண்ட்டுக்கு போன் பண்ணலாம், 181க்கு போன் பண்ணலாம், கமிஷனர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். பெண்கள் நல உரிமை அதிகமா இருக்கு. உங்களை தொடக்கூட முடியாது. தைரியமா செய்யுங்க. சும்மா போட்டு சாதுரியமா சமாளிப்போம், சாமர்த்தியமா சமாளிப்போம், அதெல்லாம் பேச்சாது. வீட்டுல குழந்தை பெற்றுக்கிற முடிவு பண்ணியாச்சு, அது தைரியமா செய்யுங்க. அதுக்கு லீகலா உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதான் நான் சொல்லிக்கிற வேண்டியது. சரி, பேசுவோம். அடுத்த இப்ப கலந்தாய்வுல பேசுவோம். சித்தா சித்தா டாக்டர்கிட்ட கூட ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்க முடியறது இல்ல. அலோபதியில தான் வாங்க சொல்றாங்க. அப்படியே இருந்தாலும் அவங்க கிட்ட ஃபீஸ் கொடுக்கணுமாமா? அது ஏதாவது ரூல்ஸ் இருக்காங்க சார்? நாங்க வந்து எந்த மருத்துவ முறையுமே வந்து பரிந்துரைக்கிறது இல்லை, சரிங்களா? ஏன்னா நீங்க எந்த மருத்துவ முறைக்கு போய் இப்போ சகோதரி சொன்னா பாருங்க, சிந்து சகோதரி என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா? ஒரு நாயை பார்த்தேன், கண்ணு வெளில வந்துருச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்கு இயற்கையாகவே சரியாயிடுச்சு. அதுதான் இங்கே வந்து அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சித்த மருந்துமோ எந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டோ அந்த நாய் எடுக்கலாம். நம்ம வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய உடல் அமைப்பையும் இயற்கை பரிகாலத்தையும் பற்றி மட்டுமே சொல்கிறோம். அதனால சித்தா ஹோமியோபதி இது எதையுமே பரிந்துரைக்கிறது கிடையாது. இந்த சர்டிஃபிகேட்டையும் நம்ம ஏற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா எந்த மருத்துவத்தையுமே நம்ம ஏற்றுக்கலாம். திருவள்ளுவர் சொன்னது மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். மருந்தன வேண்டாவா யாக்கைக்குன்னு சொல்கிறோம். பேர்காலத்தை வந்து நம்ம பிணியாவே பார்க்கறதே கிடையாது. அப்படி யாராவது ஹோமியோபதி, சித்த மருத்துவம், யுனானி மருத்துவம் அது மூலமா குழந்தை பிறந்துக்குவோம் அப்படின்னு நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா குழுவில் இன்னுமே உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவுபட்டுருங்க. நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத, இங்க அனுபவம் எப்படி இருக்குங்கிறத கேட்டு தெரிஞ்சு. கிரியண்ணா, சொல்லுங்கம்மா. நேரம் ஆயிடுச்சு, நம்ம முடிச்சுக்கலாம். எதுவும் சந்தேகம் இருந்தா உங்க குழுவுல கேட்டுக்கிட்டோம். சரிங்கம்மா. ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க குழுவுல கேளுங்கம்மா. நேரம் ஆயிடுச்சு, நம்ம முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் நன்றி.